அப்போ நம்மளாம் உருப்பட்டோமா? என்னடா அது கேள்வி கேட்டால் எல்லாம் பதில் சொல்றது. அப்போ இது பாருங்க, அந்த வார்த்தை சும்மா சொல்ல யாரையுமே நம்மளும் ஒரு மனுஷனை பார்த்தாலும் கேட்குறோம், உருப்படுவியா? நம்ம மனித உருவில் தானே இருக்கிறோம். கரெக்டா? அப்போ மனிதன் என்ற உருவிலே இருக்கிறோம். கரெக்டா? மனிதனுக்கான மாண்புகள் இருக்குதா அப்படின்னா என்ன பதில் வருது? என்ன வருது? இல்லாத மாதிரி தான் தெரியுது இல்லையா? சில பேர்கிட்ட முழுமையாகவே இல்லாத மாதிரி தான் தெரியுது. அப்போ என்ன வேண்டியது இருக்கு? உருப்பட வேண்டியிருக்கு. கரெக்டா இல்லையா? நான் ஏதாவது தலைப்பு தப்பா வச்சு நான் யோசிங்க, சொல்லுங்க நீங்க. இப்போ உருப்படுதல்னா இப்போ பாருங்களேன், இந்த மன்றம்னு சொல்றோம்னா மன்றத்துக்குன்னு ஒரு உருவம் இருக்கு இல்லையா? மன்றத்துக்குன்னு ஒரு அமைப்பு, ஒரு பெஞ்ச் இருக்குது, மைக் ஆடியோ இருக்குது, சேர்ஸ் இருக்குது, விரிப்பு இருக்குது, 4 சுவர் இருக்குது, ஃபேன் இருக்குது, வெயிலுக்காக தர்மாக்கோல் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. கரெக்டா? இப்போ நாம் இதை வச்சுட்டு இது வந்து உருவம். இப்படி ஒரு மன்றம் இருக்குது, நல்ல ஒரு உருப்பட்ட நிலைன்னு சொல்லிடலாமா? எது இருந்தால் உருப்பட்டதாக சொல்ல முடியும்? உருப்படுறது நடந்து நிறைய பேர் வந்து பயிற்சிகளை எடுத்து மேம்பாடு அடைந்து தொடர்ந்து இந்த மனித சமுதாயத்தில் ஒவ்வொருவராக இந்த பயிற்சிகளை கற்று தொடர்ந்து இயங்கிட்டு இருந்தால் இந்த மன்றம் என்னது பேர்? உருப்படுதல். உருப்பட்டுருக்குன்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி தனி மனிதனை எடுத்துக்கிட்டா நாமளும் நோய் வருது, பிரச்சனைகள் வருது, கோபம் வருது, கவலை வருது, சிக்கல்கள் இதிலே இருந்துட்டு இருக்கிறோம்னா மனிதனுடைய குணங்களே இல்லை, ஒரு அமைதி இல்லை அப்படின்னா நாமக்குள்ள என்ன அர்த்தம்? உருப்பட வேண்டி இருக்கு இல்லையா? இந்த உலகம் உருப்பட்டுருக்கா? இப்படி உருப்படலைன்னு தெரிஞ்சு தானே மகிழ்ச்சி வந்து உலக சமாதானத்தை நோக்கி இவ்வளோ பெரிய திட்டங்களை வகுத்து இவ்வளோ ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. உலக சமுதாய சேவா சங்கம், உலகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சங்கத்தை வந்து நிர்மாணிச்சிருக்காங்க. அப்போ இந்த உலக மக்கள் எல்லாம் என்ன ஆகுது? அவங்களும் உருப்படும். தனி மனிதராக இருக்கட்டும், குடும்பம் எல்லாம் ஒரு சொல்லும்போது இப்போ பாருங்க, குடும்பம்ங்கிறது என்னது? குடு ப்ளஸ் இன்பம் சொல்லி பிரிப்பாங்க. ஒருவருக்கு ஒருவர் இன்பத்தை பரிமாறிக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது? குடும்பம். கணவனால் மனைவிக்கு இன்பம், மனைவியால் கணவனுக்கு இன்பம், பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு இன்பம், குழந்தைகளால் பெற்றோருக்கு இன்பம், பெற்றோர்களால் அவங்களுடைய தாத்தா பாட்டி, எப்படி ஒருவர் அவங்க முதியவர்கள் வந்து பேர குழந்தைகளுக்கு இன்பம், ஒருவர் இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பது. அவங்களுக்குள்ள ஒரு துன்பம் இல்லாத, அதுதான் இப்போ குடும்பங்கிற ஒரு அமைப்பு இல்லையா? ஒரு உருப்பட்ட நிலை. இப்போ பாருங்கள், தனிமனிதன் என்ற நிலையிலையும் உருப்பட வேண்டியுள்ளது, குடும்பம் என்ற நிலையிலும் உருப்பட வேண்டியுள்ளது. அடுத்தது என்னது? சுற்றம். அதையும் நம்ம கேள்வி கேட்டால் எங்கேயுமே ரொம்ப சிறப்பாக சொல்லிக்க முடியாது இல்லையா? நம்ம நண்பர்களுக்குள்ளவாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற அளவுக்கு இருக்கும். உறவினர்கள் வட்டத்தில் எல்லா இடத்துலையும் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு வரலன்னா அதுக்கு ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு இவங்க போகிறதில்ல. அவங்க அதை செஞ்சாங்க, இவங்க இதை செஞ்சாங்க, மாற்றி பேசிக்கொண்டு அங்கேயும் வந்து ஒரு சுற்றத்தையும் என்ன சொல்கிறாங்க? அதான் சொல்கிறாங்க, சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம் தான் பெற்றதால் பெற்ற பயன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். என்னது சுற்றம்னா? என்னது சுற்றப்பட ஒழுகல்? அது என்னது? செல்வம் தான் பெற்றதால் பெற்ற பயன். ஒருத்தருக்கு செல்வம் இருக்குது, பொருட்செல்வம் இருக்குது, அவங்களை சுற்றம் வந்து நல்லா இனிமையாக பழகக்கூடிய அளவில் அந்த சுற்றம் நிறைந்ததாக தான் அந்த செல்வத்துக்கே பயனுன்றார் இல்லையா? இல்லை அந்த செல்வத்துக்கே பயன் இல்லை. அப்படி எங்கேயாவது இன்றைக்கி பணம் காசு சேர்ந்துட்டா என்ன ஆகுது? அவங்களாம் தூரத்தில் ஒதுக்குனாங்க, இவங்க ஒதுக்குற மாதிரி நடந்துக்கிறாங்க. இதுதான் நடக்குது. அப்போது சுற்றங்கிற அமைப்புலேயும் என்னது? ஒரு உருப்படுதல்ங்கிறது இல்லை. ஊர் இருக்குதா? ஊர் உருப்பட்டுருக்கா? சொல்லவே வேண்டாம் இல்லை? ஊரில் ஆளுக்கு ஒரு ஜாதி, ஆளுக்கு ஒரு சங்கங்கள் இல்லையா? ஆளுக்கு ஒரு அரசியல் அமைப்பு, ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள், குழப்பங்கள் தான். ஊர் ஒரு அமைதி இல்லை. அப்போ எங்கே பார்த்தாலும் தனிமனிதன். மகிழ்ச்சி பாருங்கள் எதெல்லாம் சிந்திச்சு கொடுக்குறாங்க. தனி மனிதன், தான், குடும்பம், ஊர், அதாவது சுற்றம், ஊர், உலகம். எங்குமே என்னது? எதுவுமே உருப்படலைன்னா சொல்லணும். நம்ம வேணால் சொல்லிக்கலாம் சமாதானத்துக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்ட்டு இல்லையா? ஆனால்
ஏன்னா எல்லாம் கேட்குறத பார்த்தா ஏதோ சந்தேக கடையாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கும் சொல்லிடலாமா? நான் தான் தப்பாக சொல்லிட்டு வரேனா? எதையுமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அதான இருக்குது இந்த நிலை. ஏதோ ஓரளவுக்கு நாம் அது மனவளக்கலையில் வந்து பயிற்சிகள் செஞ்சு கொஞ்சம், ஆனால் குடும்பத்தில் இன்னும் அவங்கள்ட்ட அந்த இதெல்லாம் இருக்குமா? இன்னும் அவங்கெல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ ஏன் நான் வந்து பயிற்சிக்குள்ளே என்னது போகணும்? இன்றைக்கி ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவங்களுக்கு பயிற்சி அப்புறமா நடத்த போகிறாங்க. அதனால் இப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? ஆசான் அருள் தந்தை அவர்கள் இந்த உலகம் உருப்பட வேண்டும் என்பதற்கு தான் உலக சமுதாய சேவா சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய கிளைகள் தான் மனவளக்கலை மன்றங்கள் இல்லையா? அதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆசிரியர்கள்லாம் இணைந்து புதிய ஆசிரியர்களை உருவாக்குறது, புதிய பயிற்சியாளர்களை கொண்டு வந்து புதிய ஆசிரியர்களை உருவாக்கி மேலும் மேலும் இந்த சமுதாயத்துக்கு தொண்டை வந்து விரிவுபடுத்துறது தான் நோக்கம் இல்லையா? சரி, நமக்கு என்ன அப்படின்னு போயிடலாம். அதெல்லாம் பெரும்போது ஆசிரியர்கள் தான் இருக்கிறோம், பயிற்சியாளர்கள் கொஞ்சம் சிலர். நமக்கு என்னன்னு போயிடலாம் இல்லையா? எல்லாரும் நம்ம வாழ்ந்துட்டு போயிடும். ஆனால் எதிர்கால சமுதாயத்தை நமது சந்ததியர்கள் தானே எதிர்காலத்தில் வாழ போகிறாங்க இந்த உலகத்தில் இல்லையா? நாம் எல்லாம் ஒரு 30, 40, 50, 60 இருக்கிறோம், அவ்வளோதான். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உண்மையில் இந்த வினாடியிலிருந்து ஒரு 100 ஆண்டுகள், அதிகபட்சம் இன்னும் 110, 120 கூட வச்சுக்கணும், 120 ஆண்டுகள் கழித்து இப்போ இருக்கிற யாராவது இருப்போமா? யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா? 100 ஆண்டுகளில் விரல் விட்டு எண்ணலாம். ஏதோ அந்த ரொம்ப தாண்டி இருக்காங்கல்ல, 100 தாண்டி இருக்கிறவங்க ஒரு 105, 110, 113 சிலர் இருக்காங்க. அவங்க வேணால் 4 பேர் இருப்பாங்க. 120 ஆண்டுகள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற மனிதர்களே இல்லை. ஆனால் உலக மனிதர்கள் இல்லாமலாம் இருக்க போகுது. எங்கே இருக்கிறதே 50 வயசு தான் இருக்காங்க எல்லாரும். ஆமாம், இல்லை இல்லை, நம்ம அதிகபட்சம் வச்சுக்கிட்டேன். நான் 50 வயசு தான் இருக்காங்க. அதிகம் இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்கிற, இருந்தாலும் ஒரு சிலர் இருக்காங்கல்ல, அதனால தான் நான் அதிகபட்சமாக சொல்கிறேன். மகிழ்ச்சி சொல்கிற வார்த்தை தான் அது. இன்றிலிருந்து இந்த வினாடியிலிருந்து 100 ஆண்டுகள் கழித்து பார்த்தா நம்ம யாருமே இருக்க போகிறதில்ல. ஆனாலும் இந்த உலகம் மனிதர்கள் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. அப்பொழுதும் மனிதர்கள் இருக்க போகிறாங்க, எல்லா ஜீவன்களும் இருக்க போகுது, இந்த உலகமும் இருக்க போகுது. ஆனால் மகிழ்ச்சியாக வாழணும் இல்லை. இப்போவே நமது வாழ்க்கையிலே இவ்வளோ பெரிய குழப்பங்களையும் சிக்கல்களையும் சந்திச்சுட்டு இருக்கிறோம், ஒரு அமைதியின்மையை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அப்போ எதிர்கால உலகம் மகிழ்ச்சியாக அமைதியான உலகமாக இருக்கணுமா இல்லையா? முதல்ல அதுக்கு நம்ம பொறுப்பு இருக்கா இல்லையா? இல்லை, நம்ம நிறைய பேருக்கு என்னென்னா, மனவளக்கலைக்கு வந்தோம், உடம்பு பிரச்சனை இருந்துச்சு, உடற்பயிற்சி கற்றுக்கிட்டோம், பரவாயில்ல, கொஞ்சம் தியானம் கற்றுக்கிட்டோம், கொஞ்சம் கோபம் கண்ட்ரோல் ஆச்சு, கவலைப்படாமல் இருக்கிற தன்மை வந்துடுச்சு, போதும் அப்படிங்கிற நிறைவிலே நிறைய ஆசிரியர்களே மனவளக்கலையிலே இருக்கிறோம். நமது நோக்கம் அதுவல்ல. எதிர்கால உலகத்தை மாற்றுவதற்கான கருவிகள் தான் நம்ம எல்லோரும். சரிங்களா? அப்போ நாமெல்லாம் முதல்ல என்ன செய்யணும்? உருப்படணும். உருப்படுவதற்கு என்ன செய்யணும்? நான் தான் தலைப்பு அப்படித்தானே வச்சுருக்கேன். உருப்படுவோம்னு வச்சுருக்கேன். சரியா? உருப்பட்டால் தான் உருப்பட முடியும். உருப்படுதலாம் என்ன? இப்போ உருப்படுதலாம் புரிஞ்சிடுச்சுல. உருப்படுதலாம் என்னது? வெறும் உருவம் மட்டும் உருவம் கிடையாது. இது ஃபோன், இது உருவம் தான். ஆனால் இது உருப்படியாக நான் சொல்லுவோம்ல, இது உருப்படியாக இல்லைன்னு சொல்லுவோம்ல ஒரு பொருளை, அது என்ன உருப்படியாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதில் உள்ள எல்லாமே போயிடுச்சு. சரியா? டிஸ்பிளே போயிருக்கும், இருக்கிற போர்டில் எல்லாம் இதாக இருக்கும், சார் இதாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஆனால் ஃபோன் உருவமாக இருக்குது. இதை வச்சுட்டு உருப்படுதல்னு சொல்ல முடியுமா? இது உருப்படியாக இருக்குன்னா இது எல்லாமே சரியான இயக்கத்தில் இருக்குது. அப்போ மனிதன் என்ற நிலையாக இருக்கட்டும், எந்த பொருள்களாக இருக்கட்டும், அதனுடைய சரியான பயன்பாடு 100% சரியாக இருந்தால்தான் என்னது? அது உருப்படுதல் என்றதுக்கே அர்த்தம். அப்போ இங்கே இது உருப்பட வேண்டும் என்றால் என்ன வேணும்னு சொல்லிட்டோம்? உருப்படுதல். இப்போ உருப்படுதல்லாம் என்னன்னு பார்ப்போம். என்ன சொல்லலாம்? ஒன்று சேர்ந்து. கரெக்டா? இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? எவ்வளோ தலைப்பு இன்னைக்கு பொருத்தமாக வந்திருக்கு பாருங்க. நிறைய ஆசிரியர்கள் இருக்கோம், புதிய பயிற்சியாளருக்கு அந்த கருத்துக்கள் பயனுடையதாக தான் இருக்கும். அப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும்? எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறோம்? எதுக்காக வேண்டி உருப்படுவோம்? உலகத்துக்காக. நாம் ஒரு செயல் செஞ்சால் உலகத்துக்கு போவோம். ஆனால் இதை நாம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? முதல்ல என்னென்ன பார்த்தோம்? தான் என்ற தனி மனிதன் என்ன நிலையில் இருக்கான்? இன்னும் உருப்படலை. குடும்பம் உருப்படலை, சுற்றம் உருப்படலை, ஊர் உருப்படலை, உலகம் உருப்படலைங்கிற போது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்?
தான் தனி மனிதன்கிட்ட மனிதனுக்குள்ள மாண்புகள் முழுமையாக திகழ வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். மனிதனுக்குள்ள மாண்புகள், மனிதனுக்குள்ள மாண்புகள்னா என்னது? மனதை என்னது? இதமாக வைத்துக்கொள்ளும். மனிதன்கிற பெயரே என்னது? மனதை இதமாக வைத்துக்கொள்ளும். அதுக்கான ஒரு செயல்பாடு தான் என்னது? ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்ன பொருள்? ஆன்மாவுக்கு இதமாக நடந்து கொள்வது, பிற உயிருக்கு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய செயலுக்கு பெயர் தான் ஆன்மீகம். இன்னைக்கு ஆன்மீகம்ங்கிற பொருளுக்கு பெயருக்கு என்னெல்லாம் பொருள் இருக்கும்? ஆன்மீகம்னு ஒரு வார்த்தை வந்தாலும் நம்ம கண் முன்னாடி என்னெல்லாம் வரும்? கோவில், திருநீர், குங்குமம், பூஜை, மஞ்சள், குங்குமம், சந்தனம், படையல் எல்லாமே வரும், விக்கிரகம் எல்லாமே வரும் இல்லையா? இதில் வழிபாடு, பஜனை, பூஜைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆன்மீகம் சொல்கிறோம். ஆன்மீகம்னுடைய சொல்லினுடைய விளக்கமே ஆன்மாவை முதல்ல தன்னோட ஆன்மாவை உணர்ந்து கொண்டு இல்லையா, அந்த ஆன்மாவிற்கு இதமாக நடந்து கொண்டு பிற ஆன்மாவிற்கு இதமாக நாம் நடந்து கொள்வதற்கு பேர் தான் ஆன்மீகம். அதற்காக தான் மனிதனுக்கு ஆன்மீக பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. தனது ஆன்மாவை எப்படி இதமாக வைத்துக் கொள்வது, மனதை இதமாக வைத்துக் கொள்வது, பிற மனிதர்களை எப்படி இதமாக நடந்து கொள்வது, இதற்காக தான் ஆன்மீகம், அந்த பயிற்சிகள் இல்லையா? இது நடந்துட்டாலே என்னது? தனி மனித மாற்றம் நிகழும், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று விரிவடையும் அந்த நிலை. சரிங்களா? இப்போது தான் என்ற நிலையில் தான் உட்பட வேண்டும் பார்த்துட்டோம். தான்கிற நிலையில் எதெல்லாம் உட்படணும்? அதான் உட்பட வேண்டும் என்றால் உட்படணும்னு சொன்னோம். எது உட்படணும்? உடலும் உயிரும் உட்படணும். உயிருக்கும் மனதுக்கும் ஒரு ஒருமைப்பாடு இருக்கணும். இதுதான் அப்போ தனி மனிதனுடைய அந்த உடல், உயிர், மனம் இது மூன்றும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் இல்லையா? நமக்கு செயல்படுதா? மனசு சொல்லும் இந்த வேலையை இப்பவே முடிக்கணும். என்ன சொல்லும்? மனசு சொல்லும் இந்த வேலையை. மனசு சொல்லுமா ஒரு வேலையை அந்த நேரத்தில் முடிக்கணும், சரியாக சிறப்பாக செய்யணும். மனசு சொல்லுமா? அறிவு தான் சொல்லும். என்ன சொல்லும்? அறிவு சொல்லும் அது இப்போ இந்த செயலை இப்பொழுதே சரியாக செய்யணும்னு சொல்லும். நம்ம மனசு என்ன சொல்லும்? நல்லா சுகமாக உட்காந்துருக்குறேன், இப்போ என்ன செய்யணும், அதை அப்புறம் தான் செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லும். லீவ் விட்டுலான்னு சொல்லும். சரி, மனசு தயாராக இருக்குது, அறிவு சொல்கிறது சரிதானேன்னு மனசு தயாராக இருக்குது, மனசு செய்வதுக்கு தயாராக இருக்குது. அடுத்து என்ன சொல்லும்? உடம்பு என்ன சொல்லும்? எவ்வளோ சுகமாக இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்ருக்கேன், இப்போ தான் செய்யணுமா, நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? இந்த மனசு என்ன பண்ணிடும்? அறிவு சொல்கிறது கேட்காது. என்னது? அறிவு சொல்கிறது கேட்காது. மனசுக்கு என்னது? இந்த அனுபவத்தை தான் அதுவும் விரும்பும். இந்த உடல் சுகமாக இருக்குன்னு இந்த அனுபவத்தை அனுபவிக்க தான் மனம் நினைக்கும். இப்போ என்ன ஆகுது? மனம் அறிவிட்டிருந்து இப்போ சொல்லுவோம்ல, யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, போகலாமான்னு போவோம், இன்னொருத்தர் வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்க, வேண்டாம் அங்கே போகலான்ட்டு. அப்புறம் அங்கே போகிறவங்களை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க? இல்லை நீங்கள் போங்க, நாங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் இவங்க கூட சேர்ந்துருங்க. அடுத்து இந்த முன்னாடி போனவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சிங்க? என்ன பண்ணுவாங்க? அவங்களும் உங்க கூட சேர்ந்து வந்துடுவாங்க. அதானே அவங்களும். அதான் அறிவு என்ன பண்ணு கடைசியா? அறிவும் உங்க கூட சேர்ந்து அப்போ தான் அதை அனுபவிக்க முடியும், மனதோட அறிவு. அப்போ பாருங்க, ஒரு செயலை செய்ய வேண்டும். உடற்பயிற்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம், வேற எங்கேயோ போக வேண்டியலாம், செயல் தான். உடற்பயிற்சி செய்யலான்னு அறிவு சொல்லும், மனசு என்ன சொல்லும்? பார்த்தா நல்ல கிளைமேட் கண்டிஷன் சூப்பராக இருக்குது, எவ்வளவு நல்லா ஆனந்தமாக இருக்குது இந்த தூக்கம், இதை அனுபவிக்கிறத விட்டுவிட்டு காலையில் நடக்குங்க. நான் காலையில் தவம் அறக்கட்டில் துறக்கத்துக்கு தூங்கலும் போல இருக்கும், ஆனால் ஏஞ்சாகணும். நான் இதை சொல்லுவேன், அதிகமாக சொல்லுவேன். நான் இருந்தாலும் அதை மீறி தரணும். டெய்லி போடுவாங்க அவங்க, நாளையே வாங்க, வாரத்தில் ஒரு நாள் தான் வரணும், நாளே வரமாட்டேங்க.
உடற்பயிற்சி தவம் சக்தி. அப்போது இதுதான் நடக்கும். இங்கே தான் நம்ம விழிப்பு நிலை இருக்கணுன்றது. மனசு என்ன சொல்லும்? சரி, மனசே கொஞ்சம் தயாரான இப்போ நான் சொன்ன கதை தான். மனசு தயாராகி போனால் அடுத்து உடம்பு என்ன சொல்லும்? நேற்றுக்குள்ளே நல்லா அலைச்சல், ரொம்ப அலைஞ்சிட்டு வந்திருக்கிற, அது வேலை இல்லாமல் இந்த 2 பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொன்னிச்சுன்னா மனசு என்ன பண்ணிடும்? மனசு திரும்பிடும், அறிவும் திரும்பிடும். நல்லா தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் அறக்க பறக்க இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய முடியாமல் இதெல்லாம் நாம் அப்புறம் உடல் ஆரோக்கிய குறைபாடு இவ்வளவு ஏற்படுதுன்னா ஒரு சாதாரண விஷயத்தில் என்னது இல்லை? என்ன இல்லை? ஒருமைப்பாடு இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை. அதனால தான் ஒருங்கிணைப்பு, அதாவது கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன் இருந்தால் தான் என்னது கோஆப்ரேஷன் வேணும். கோஆர்டினேஷன் இருந்தால் தான் கோஆப்ரேஷன் இருக்கும். கோஆர்டினேஷன் இல்லைன்னா கோஆப்ரேஷன் கிடைக்காது. அப்போ உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கே நமக்கு இந்த கோஆர்டினேஷன் இல்லைன்னு வச்சுங்களேன். உடல் ஒரு பக்கம் போகும், மனம் ஒரு பக்கம் போகும், அறிவு ஒரு பக்கம் போகும். இன்றைக்கு இதுதான் பல பேருடைய வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதுமே நடந்துருக்கு. அப்போது அறிவு எதை சொல்லுகின்றதோ அது சரியாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அறிவு சொல்லுகின்ற விஷயம், ஏன்னா அது கூர்மையான நிலைவுடையது. அறிவுக்கு என்ன தன்மைகள் இருக்குது? நுண்மான் நுழைபுலன்கிற ஒரு தன்மை இருக்குது. எதையுமே கூர்ந்து நோக்கி அதை சிந்திக்கக்கூடிய தன்மை அறிவுக்கு உண்டு. அப்போ அறிவுக்கு அறிவில் தான் அனைத்து அனுபவங்களும் அதில் தான் இருக்குது. அதனால தான் ஒரு செயலை செய்யும் பொழுது மகிழ்ச்சி சொன்னாங்க, திரிகால ஞானம் வேண்டும் சொன்னாங்க. அதாவது தற்கால சூழ்நிலை, முன்னர் கண்ட அனுபவம், எதிர்கால விளைவு, இந்த 3 கணித்து ஒரு செயலை செய்வதற்கு நம்ம பழக்கிக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன் இருந்தால்தான் முடியும். அப்போது எதையுமே என்ன பண்ணணும்? அந்த அறிவு சிந்தித்து பார்க்கணும். முன்னால் என்ன சூழ்நிலை நடந்தது, ஒரு செயலை செய்யாமல் இருந்ததா என்ன விளைவு ஏற்பது, இதெல்லாம் அந்த அனுபவத்தெல்லாம் அது பதிவு செஞ்சுருக்கலாம். அதை ஒற்றி அறிவு சொல்படியே மனம் நடந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்து வெற்றி அடைய முடியும். ஆனால் இங்கே அந்த கோஆப்ரேஷன் இல்லை, கோஆர்டினேஷன் இல்லைன்னா அந்த கோஆர்டினேஷனை கொடுப்பதற்கான ஒரு பெரிய டூல் எது? இதில் உள்ள ஒரு கருவி, முக்கியமான கருவி எது? இந்த கோஆர்டினேஷனை கொடுக்க வேண்டும், அந்த கோஆர்டினேஷன் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த ஒருப்படுதல் அல்லது ஓர்மை நிலை, கான்சன்ட்ரேஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஒருமைப்பாடு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதை கொடுப்பதற்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? எந்த டூல்லேருந்து ஆரம்பிக்கணும்? பார்க்கலாம், ஏதாவது சொல்லுங்களா நீங்கள்? எந்த டூல், கருவின்னு கேட்டேன். நம்மளேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். போனார் கேட்குறாங்க பாருங்க. நம்மளேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மனம், இது மனம்தான் அதனுடைய உள்ளடக்கமானதான் அறிவு. மைண்டுங்கிறது தான் நம்மகிட்ட இருக்கிற டூல், சரிப்படுத்த வேண்டிய டூல். என்னது? எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். இன்னும் சொல்லுவாங்கல்ல, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறது எது? இந்த மனம் தான், மைண்டு தான். இதை செய்யலாமா? அலை. ஏன்னா மனம் என்னது? மனத்தினுடைய தன்மை என்னது? அலை பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மை இல்லையா? அமைதிக்கு பெயர் தான் என்னது? சாந்தி. ரயில் பயணங்கள் படம் பார்த்ததே இல்லையா? எங்கள் காலத்து படம் அது. நான் அடிக்கடி சொல்வது மனதை பற்றி பேசுகிறேன். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அடுத்த வரி அந்த அலையினில் ஏதடி சாந்தி. நம்ம 2 வரையும் எடுத்துட்டா போதும். அப்போ அமைதி என்னது பாருங்க, அமைதிக்கு பெயர் தான் சாந்தி, அந்த அலையினில் ஏதடி சாந்தின்னு இருக்கு. அது அந்த சினிமா பாடல் வரிகள். அப்போ அலைந்தான். மனம் என்பது என்னது? அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய, ஏன்னா அதுவே அலை. அலையினுடைய இயல்பு என்னது? அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் மனதினுடைய தன்மை. அது அலைந்து கொண்டே இருந்தால் அமைதி என்பதே ஏற்படாது. அமைதி ஏற்பட்டால் சிந்தனை, மனதுக்கான சிந்தனை இருக்காது, கூர்ந்த நுண்ணறிவு, தெளிவு இருக்காது. தெளிவு வரவில்லை என்றால், அதாவது கூர்ந்த நுண்ணறிவு என்றால் அறிவுக்கான கூர்மை இல்லைன்னா புரிதல் ஏற்படாது. புரிதல் ஏற்படவில்லை என்றால் தெளிவு ஏற்படாது. அப்போ மனம் என்பது தான் நம்மக்கிட்ட இருக்கிற முக்கியமான டூல். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, உடற்பயிற்சி செய்யக்கூடாதுன்னு செய்யுன்னு சொல்கிறது அறிவு, செய்யாதன்னு சொல்கிறது என்னது? உடம்பு. மனசு சொல்லுது, உடம்பு. மனம் வந்து இங்கேயும் போகுது அங்கேயும் போகுது. கடைசியில் ஏதாவது ஒரு முடிவை எடுத்துரும் இல்லையா? சில நேரத்தில் அறிவு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா அறிவு சொல்கிற முடிவே எடுக்கும் சில நேரத்தில். ஆனால் பெரும்பகுதி மனம் உடல் சொல்கிறது கேட்கும்.
ஏன்னா அது சுகத்தை அனுபவிச்சே பழக்கம் இல்லையா? சுகத்தை அனுபவிச்சே பழக்கம் மனதுக்கு. அதனால் உடல் சொல்கிறத கேட்கும். இப்பொழுது இந்த மனம் என்ற கருவி, ஏன்னா இது அலைந்து கொண்டே இருப்பதால் அதனுடைய இயல்பே அதுதான். அதற்கு ஏற்கனவே பெற்ற பதிவுகளும் அதுக்கு ஒரு காரணமாக அமையுது. அதனால தான் மன அமைப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? மனம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ஒருவருடைய மனம் போல் இன்னொருடைய மனம் இருக்குமா? இருக்காது. அதுதான் மன அமைப்பு. மன அமைப்புனா என்னது? அது பெற்ற பதிவுகளுடைய தன்மை. அந்த மனதுக்கு ஏற்றதான் என்னது ஏற்படும்? குணம் ஏற்படும். மனம்தான் குணமாக வெளிப்படுது. அதுதான் செயலாக இருப்பது தான் எண்ணம் சொல்லுங்கள். எண்ணம் சொல்லாக வெளிப்படுது, செயலாக வெளிப்படுது. அப்போ இந்த பதிவுகள் பெற்ற மனதை எவ்வளோ நேரங்க? நீங்கள் 6 மணி நேரம் சொல்லியிருந்தீங்களா? இன்னொரு ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. அவ்வளோதான். சரி, 12 o'clock முடிச்சுக்கலாம். வாழ்த்துறை. ஆமாம். சரி, அப்போது இந்த மனம் என்ற கருவி தான் நாம் வந்து சரிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் என்னது இப்போ தான் புதிய அன்பர்களுக்கான இந்த மனம் என்பது அலைன்னு பார்த்தோம். ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு தான் ஏதோ ஒன்றின் மீது நிலைப்படுத்தணும். அதுக்கு தான் முன்னோர்கள் வந்து சிலை வழிபாடு, ஆலய வழிபாடுலாம் வச்சுருக்காங்க. அதை எல்லாமே நாம் அவங்க வழிகாட்டியபடி செய்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதே போல் அதை எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க. எந்த நோக்கத்துக்காக இந்த மனப்பயிற்சி வைக்கப்பட்டதோ அதெல்லாம் இன்றைக்கு இல்லை. அது வேறு விதத்தில் போயிடுச்சு. தெய்வம் என்பது நமக்கு அப்பாற்பட்டதாக ஒன்றாக கருதி அதில் இடத்துல கேட்டு பெறுவது என்ற ஒரு நிலையிலே மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இறைவன் நம்மளாம் எல்லாம் எது வேணும்னாலும் யாரை கேட்குறோம்? யாரை கேட்குறோம்? கடவுள்கிட்ட கேட்குறோம். அவர் யார்? பாப்பர்னு சொல்லுவார். பாப்பர்னா என்னது சொல்லுவாங்கள்ல, நம்மளாம் திட்டுமே. அவங்க பஞ்ச பரதேசின்னு பராரின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பாப்பர்னா என்னது? பராரி. பராரிங்கிற வார்த்தை உயர்ந்த வார்த்தை தான். நாம் அதை எப்படி பயன்படுத்தணும்? ஒன்றுமே இல்லாதவன். என்னது? எதுவுமே இல்லாதவனுக்கு பேர் பராரின்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்லுவாங்க. கடவுள் இறைவன் வந்து யார்? பரதேசி. 2 ஒன்று வேறு வேறையா? எதுங்க? பராரி பரதேசி. அதான் நான் தான் சொல்லணும். இப்போலாம் உங்களை நான் சொன்னேன்னு வச்சுக்கலாம், அன்புள்ள பரதேசிகளான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கோவமா வராது? யாரை பார்த்துங்க பரதேசின்னு சொல்லுங்க இல்லையா? சொல்ல கோவமா வராதான்? ஆனால் பரதேசிங்கிறது ஒரு உயர்ந்த வார்த்தை. இப்போ ஒரு தவம் நடத்துனாங்க இல்லையா? புதிய தவம் நடத்துனாங்க. இன்னும் அடுத்த நிலை இருக்குது. நம்மெல்லாம் செஞ்சுருக்கோம் இல்லையா? புதிய அன்பர்கள். அந்த நிலையில் நாமெல்லாம் என்ன இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? பரத்தில் தான் இருந்தோம். பரநிலையில் நம்ம மனதை கொண்டு போய் இணைச்சு. இப்போ நாம் எங்கே இருந்தோம்? மனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் மனிதன் இருக்கிறான். இது வெறும் உடல் தான். மனதை அங்கே கொண்டு போகும்போது நாமெல்லாம் எங்கே இருந்தோம்? பரம். தேசங்கிறது என்னது? இடம். அதுக்கு பேர் தான் பரதேசம். பரதேசியில் வசிப்பவனோட பேர் யார்? பரதேசி. நாமெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? பரதேசி. ஆனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு இல்லை, எப்போவுமே நம்ம பரதேசியாக தான் இருக்கேன். அப்படின்னா நான் இந்த பொருள் இல்லை. உலகியல் வாழ்க்கையில் நாம் அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த நிலையிலேயே மனதை வைத்திருப்பவனுக்கு, பரதேசத்தில் பரம் என்ற இறைநிலையோடு மனதை இணைத்து வைத்திருப்பவனுக்கு எதுவுமே தேவை என்ற உணர்வே ஏற்படும். எது? ஏன் ஏற்படாது சொல்லுங்கள்? ஏன் ஏற்படாதுன்னு சொல்லுங்களேன். எதுவுமே தேவை என்ற உணர்வு ஏற்படாது. ஏன் ஏற்படாதுன்னு சொல்லுங்கள்? இந்த வார்த்தைக்கு நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள். அதாவது பரம் என்றது இறைநிலை தான் சொல்கிறோம். அதோடு மனதை இணைத்து வைத்திருக்கணும். நாம் அந்த இடம்னா என்னது? தேசம். அந்த தேசத்தில் வசிப்பவர்கள் நம்ம பரதேசி. அப்போ பரதேசிங்கிற அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த உலக பொருள்களில் எதுவும் தேவை ஏற்படாது. அமைதியாயிருக்காங்க. அமைதி அது இல்லை, மனமே இயங்காது. மனம் இயங்காது மட்டும் இல்லை. அப்படி இருந்தால் நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த உலக பொருள்கள்லாம் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்குள்ளே தான் இத்தனை ரயில்கள் ஓடுது, இத்தனை கப்பல்கள் ஓடுது, இத்தனை ஆகாய விமானங்கள் ஓடுது, இத்தனை பங்களாக்கள், அரண்மனைகள் எல்லாம் யாருக்குள்ளே இருக்குது? எனக்குள்ளே இருக்கும் பொழுது எனக்கு என்ன தேவை? சரியா இல்லையா? நான் உண்மையிலே சொல்வதற்காக இல்லை. நான் பல நேரத்தில் நாங்கள்லாம் அந்த நிலையில் தான் இருக்கிறதுனால தான் நான் அடிக்கடி நீங்க வச்சிருக்கிற மனத்தினுடைய அந்த தன்மை அப்படி வச்சிருக்கனால அப்படி நினைக்கிறீங்க. தவத்துல போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நிலையில இருந்தா இதெல்லாம் தேவைங்கிற உணர்வே இருக்காது. அப்போ
எந்த தேவையும் இல்லாதவனுக்கு பேர் தான் பரதேசி. ஆனால் நாம் அதை எப்படி சொல்லிட்டோம்? ஒரு உலகியல் வாழ்க்கையில் எதுவும் வைத்துக்கொள்ளாத பொருள்களை வைத்துக்கொள்ளாதவனுக்கு பேர் என்ன பண்ணுறோம்? பரதேசின்னு சொல்லி திட்டுறோம். பரதேசி, உன்னை மாதிரி பரதேசி நினச்ச என்னைன்னு அந்த இழிவான வார்த்தையாக நினச்சி அதை திட்டுறோம் பரதேசி. ஆனால் பரதேசிங்கிறது உயர்ந்த வார்த்தை. நாமெல்லாம் பரதேசிகள் ஆவதற்கு முயற்சி செய்வோம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை. நான் சொல்கிறது ஏதாவது தவறு இருக்குன்னா சொல்லுங்கள். நீங்கள் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பரதேசியாக இருக்க முயற்சி சொல்லுங்கள். அந்த ஆனந்தமான நிலை அது இல்லையா? பேரின்ப நிலை என்று சொல்கிறாங்களா, அந்த ஆனந்தமான நிலையில் மனதை வைத்துக் கொள்வதற்கு பயிற்சிகள் பயிற்றுவித்து மனதை அந்த நிலைக்கு தவம் செய்து மனதை நுண்ணிய நிலைக்கு வைத்து இந்த துரியங்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலையில் இணைந்து இருக்கும் பொழுது நாமெல்லாம் பரநிலையோடு ஒன்றி இருக்கிறோம். அப்போ அதனால தான் அவர் சொல்கிறார், பராரிங்கிற வார்த்தை என்னது? பரத்தோடு இணைந்திருப்பது தான் பராரி. ரெண்டு ஒரே வார்த்தை தான். பரங்கிற இடம் சொல்லுவாங்க, ஆறுதல்லாம் இணைந்திருக்கின்றாங்க பராரிங்கிற சொல். அப்போ இறைவனுக்கு உடலும் இல்லை உடலும் இல்லை. அவருக்கு ஏதாவது நாம கொடுத்து நிறைய போகுதான். ஆனால் எல்லாமே நமது திருப்திக்காக தான். இத்தனை இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, நாளைக்கு வரப்போகுது. விநாயகர் சாப்பிட்றாரோ இல்லையா, அவருக்கு முன்னாடி இலை நிறைய பதார்த்தங்கள் பச்சனைகளும் நிறைய வச்சு அப்படியே அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் காலியாகிடும் இல்லையா? இப்படித்தான் இறை வணக்கம்லாம் நமக்கு இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அது ஒரு மனப்பயிற்சி இல்லையா? பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதற்கான அது ஒரு தத்துவம். ஐந்து பூதங்கள், பஞ்சபூதங்கள் இல்லைன்னா மனிதனும் இல்லை, மற்ற உயிர்களும் இல்லை, உலகம் இல்லை. இந்த பஞ்சபூதங்களை உணர வேண்டும் என்பதற்காக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தத்துவம். அந்த பஞ்சபூதம்னா ஐந்து இல்லையா? ஐங்கரம். 5 கரம் உடையது எதுன்னு பார்க்குறாங்க முன்னோர்கள். 4 கால்கள், துதிக்கை என்ற ஒரு கதை. அப்போ 5 கரங்களை உடையவன் விநாயகன். கணங்களுக்கு அதிபதி, பஞ்சபூதங்களுக்கு இல்லையா, அதற்கெல்லாம் அதிபதிங்கிற ஒரு பொருளில் தான் கணபதி விநாயகன் சொல்லி வச்சாங்க. இப்போ பஞ்சபூதத்தை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும்னு வச்சாங்க. வணங்குதல்ங்கிற வார்த்தை கூட என்னை பொறுத்தவரை தவறுன்னு சொல்லுவேன். வணக்கம்னா என்னது? இப்போ நம்மலாம் பார்ப்போம், யாரையாவது அந்த வராங்களா அப்படின்னு இங்கேருந்து சொல்லுவோம், அவங்களா அப்படின்போம். இல்லைன்னு வச்சுங்க, பார்த்துட்டோன்னா வாங்க எப்படி இருக்கீங்க, வணக்கம் போட்டோமா, இங்கேருந்து அப்படி போவாங்க. பக்கத்தில் இப்படி சொல்லுவோம், வந்துச்சு போகிறேன். இந்த வணக்கத்துக்கு ஏதாவது பொருள் இருக்கா? அப்போ என்ன வேணும்? இணக்கம் தான் வேணும். வணக்கம் எதற்காக? இணக்கத்திற்காக. வணக்கம், அந்த இணக்கம் தான் நமக்குள்ள ஒரு சக மனிதனுக்குள்ள ஒரு இணக்கத்தை கொடுக்கும். அந்த உடல் உயிர் மனம், இப்போ பார்த்தோங்க, மனதுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கம் வேண்டும் என்றால் இந்த பெயரளவில் வணக்கம் தேவையில்லை. இந்த உடலுடைய மதிப்பை, உயிருடைய மதிப்பை இல்லையா, மனதுடைய மதிப்பை உணர்ந்து இந்த இறைநிலைக்கு ஏற்ற முறையிலே நமது வாழ்வை அமைத்து கொள்ளும் பொழுது தான் அந்த வணக்கத்துக்கே பொருள் இருக்கும். அப்போ வணக்கத்துக்கு அடிப்படை என்னது? இணக்கம். அந்த இணக்கம் தான் ரொம்ப முக்கியம். அந்த இணக்கத்தை கொடுக்கக்கூடிய இதுதான் மனவளக்கலை என்று சொல்லக்கூடிய பயிற்சி முறைகள் அத்தனையுமே. உடலுக்கான பயிற்சி, உடலை நலமாக வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி, மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு தவப்பயிற்சி, உயிரை வளமாக, ஏன்னா மனதுக்கு அடிப்படை ஆதாரமே உயிர் தான். அந்த உயிர் வளம் சிறப்பாக இருந்தால்தான் மனம் வளம் சிறப்பாக இருக்கும். எனவே உயிரை வளமாக ஏற்படுத்திக் காய்கல்ப பயிற்சி கொடுத்து அளித்திருக்காங்க. சமுதாயத்தோடு நல்லிணக்கத்தோடு நாம் மனதையும் குணத்தையும் தூய்மை செய்து கொள்வதற்கு அகத்தாய்வு பயிற்சிகள் என்று சொல்லக்கூடிய 4 வகை பயிற்சிகளை கொண்டது தான் மனவளக்கலை பயிற்சிகள். அதெல்லாம் புதிய அன்பர்கள் ஒவ்வொரு பயிற்சிகளாக கற்று, இப்போ நான் சொல்ல முடியுங்களா, தான், சுற்றம், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற அளவிலே இந்த ஒருமைப்பாடு நாம் என்றைக்கு இந்த ஒருமை நிலைக்கு நாம் அறிகின்றோமோ, இது மட்டும் இல்லை, நான் எனக்கு இன்னொரு கருத்து இருக்குது, இது இப்போல்லாம் இங்கே பதிவு பண்ண கூட நினைக்கிறேன். முன்னாடிலாம் 4 இந்த அறக்கட்டளைலாம் வளர்வதற்கு முன்னால் 4 அறக்கட்டளைகள் இணைந்து, ஏன்னா மகரிஷியுடைய தத்துவங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பெரிய கல்யாண மண்டபம் பிடிச்சி 4 அறக்கட்டளைகள் 5 அறக்கட்டளைகள் இணைந்து செய்வோம். நல்லா இன்னும் சீனியர் பேராசிரியர்கள் வெளியூர்கள், ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் ஒவ்வொரு மாதிரியான சிந்தனைகள் இல்லையா. அப்போ அவங்கெல்லாம் வைத்து இந்த பயிற்சிகளை தத்துவ விளக்க பயிற்சிகள் நடத்துவோம். இப்போ எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் இருக்குது. கண்டிப்பாக அது காலையிலே அந்த எண்ணம் எனக்கு உதித்தது. அதற்கு இன்னொரு அதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் எனக்கு மண்டலத்தில் ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால இந்த 4 அறக்கட்டளையோட இந்த 4 அறக்கட்டளையின் வளர்ச்சியும் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். அந்த வகையில் இந்த தத்துவ விளக்கங்கள்லாம் நடைபெறும் பொழுது
மனவள கலைஞர்களுக்குள்ள இன்னும் அந்த ஒருமைப்பாடு வரும். அதுதான் இன்னும் ரொம்ப முக்கியம். சக நம்ம அப்புறம் நமக்குள்ளே அந்த ஒருமைப்பாடு வரவில்லை என்றால் பிற மனிதர்கள்ட்ட இந்த பயிற்சிகளை பற்றி தெரியாத மனிதர்கள்ட்ட நாம் எப்படி ஒருமைப்பாடு ஏற்படுத்த முடியும்? எனவே மனவள கலைஞர்களுக்குள்ள இந்த ஒருப்படல் நிகழ்ந்தால்தான் என்ன ஏற்படும்? ஒருப்படல்ங்கிறது ஏற்படும். இந்த உருப்படுதல் எதுக்காக? நமது எதிர்கால சந்ததியிற்காகத்தான். குருவுக்காக நம்ம சொல்லிடுவோம். குருவினுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் 6 அறிவு கொண்ட மனித இனம் இவ்வளவு விஞ்ஞானி வளர்ச்சி பெற்ற இந்த காலத்தில் இவ்வளோ ஒரு ஆபத்தான நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு இடத்துலையும் அணுகுண்டு கலாச்சாரம், அணுகுண்டை வச்சுக்கிட்டு அவன் பயமுறுத்திட்டு இருக்கிறான். இன்னமும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. மனித குலம் எல்லாம் கொன்று குவிக்கப்படுது. இதெல்லாம் நீங்கி போர் இல்லாத மனித குலத்திலே ஒரு அமைதி மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு உலகம் வர வேண்டும் என்பதுதான் மகிழ்ச்சியுடைய கனவு. அது மகிழ்ச்சியுடைய கனவு எதற்காக? நமது எதிர்கால சந்ததியினர் வளமாக வாழ்வது. இன்னைக்கு நமக்கு தண்ணி இல்லைன்னா நம்ம எதிர்கால சந்ததிக்கு தண்ணி கிடைக்குமா குடிக்க? இன்னைக்கு நமக்கு உணவு பற்றாக்குறை, எதிர்கால சந்ததிக்கு உணவு, இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள்? இதையெல்லாம் கண்டறிந்து நாம் இதெல்லாம் போக்குவதற்காக தான் மகிழ்ச்சி நம்மளை எப்படி நம்ம கூப்பிடுவாங்க? அறிஞர் பெருமக்களையும் கூப்பிடுவாங்க. நமக்கு தான். ஏன்னா எல்லோருக்கும் அறிவு இருக்குது. அறிவை சிந்தனையை அதான் கூர்ந்து சிந்திக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் தான் சிந்திக்க முடியும், அப்புறம் குறைகளை போக்க முடியும். அதனால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால தான் மகிழ்ச்சி அறிஞர் பெருமக்களேன்னு சொல்லுவாங்க. அவர் அழைப்பது போக நானும் உங்களை அழைக்கின்றேன். அறிஞர் பெருமக்களே, நாம் எல்லாம் இணைந்து இந்த அறக்கட்டளையினுடைய வளர்ச்சிக்கும் தனி மனிதனுடைய அமைதிக்கும் உலக அமைதிக்கும் நாம் வெற்றிடுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். அடுத்தது அழகாக வாழை சின்ன ஒரு கன்று உருவாக்குனாங்க. அதோட இன்னொரு அந்த வாழையடி வாழையாக வந்துட்டுருக்கு. ஸோ இதே போல் இன்னும் நிறைய தவமைகள் சொல்கிறது போல் நிறைய ஒரு தவமைகள்லாம் உருவாகும். ஏன்னா தெருவுக்கு தெரு தவமைகள் கண்டிப்பாக உருவாங்க. நிறைய மக்கள் நிறைய சர்வீஸ் செய்ய அதுக்கான ஆசிரியர்கள் நம்ம நிறைய பயிற்சி நம்மளுடைய கடமைகள் இதோட முடியல. இன்னும் நிறைய பேரை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு பயிற்சி முடித்தவங்க அதான் துணை பேராசிரியராச்சு அவ்வளோ இனிமேல் நமக்கு ஒன்றும் இல்லை பொறுப்பு கடமை. அதெல்லாம் அடிக்கடி நான் சொல்லுவேன். அந்த அருள்தீர்களுடைய புக்கு எடுத்து பாருங்கள். துணை பேராசிரியர் புக்கில் கைடில் அடிக்கடி அந்த பொறுப்பும் கடமை டெய்லி படிக்கணும். அது டெய்லி படிக்கும் போதே நமக்குள்ளாக டெய்லி உடற்பயிற்சி செய்கிறோமோ காயக்கல்பம் செய்கிறோமோ கரெக்டாக நம்ம கரெக்டாக வருவோமோ ரெகுலராக வருமோ அதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளே நாமளே திருத்திக்கணும். ஓகே, நாமளே திருத்திக்கிட்டு அப்போ தான் மக்கள் நம்ம தேடி வருவாங்க. ஸோ நாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். அதனால் ரொம்ப நல்லா நிறைய பயிற்சிகள் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட வகையில் அம்மா சிறப்பான ஒரு தவமை உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே உருவாக்கின அறக்கட்டளை தான் இன்னைக்கு நாங்களும் இதில் பயிற்சி பெற்ற அன்பர்களாக வந்தோம். நாங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் இதில் தெரியுமா. நாங்களே எம்எஸ்சி படிக்கும் போது இங்கெல்லாம் நாங்கள் பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டு ஐயாலாம் பார்த்தா டீச்சர்லாம் இங்கே கொடுப்பாரு ஐயா. ஸோ அப்படிப்பட்ட நல்ல வளர்ச்சி பெற்ற இதுதான் திடீர்னு இதுவாகிடுச்சு. அம்மாவால் ரன் பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக ஸோ நானும் ஐயாவும் சேர்ந்து நம்மளும் ஒரு கூட்டமாக சேர்ந்து அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக அதை தூண்களாக இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வழியமைச்சு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்சுருக்கிற அந்த ஷெடியூல் மாதிரி நம்ம இங்கேயும் ஒரு ஷெடியூல் போடுவோம். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ரெகுலராக இங்கே பயிற்சி வரும். 10:30 12 மணி வரைக்கும் ஓகேங்களா. 10:30 12 வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி உடற்பயிற்சி எக்ஸசைஸு எல்லாம் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அமாவாசையில் எப்போ போல் இந்த மௌனமும் நடைபெறும். 10 12 அதாவது 1 மணி வரைக்கும் 10 1 மணி வரைக்கும் இங்கே அமாவாசை பௌர்ணமியில் மௌனம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் காலையில் யாராவது அதாவது சொல்கிற ஆண்கள் பேட்ச்னு சொல்லுவாங்க ஜென்ஸு அந்த மாதிரி யாராக இருந்தாங்கன்னா அவங்கள இங்கே ஒரு இன்சார்ஜாக போட்டு காலையில் யாராவது சீக்கிரமாக கிளம்புவோம். இப்போது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அவங்க 10 மணி பேட்ச்லாம் வர முடியாது. ஸோ அவங்களுக்காக ஒரு தனி பேட்ச் இருக்கும். இப்போதைக்கு நம்ம பெண்கள் பேட்சுன்னு போட்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சிகள் வந்தாலே அவங்களுடைய ஹஸ்பண்ட் வருவாங்க இல்லையா. ஸோ அவங்கள பிடிச்சி அவங்க ஹஸ்பண்டெல்லாம் காலையில் யாராவது ஒருத்தர் போட்டு நம்ம அது மாதிரி சிறப்பாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஒருத்தர் வந்தாலே அவங்க பின்னாடி என்ன பண்ணணும், இன்னொருத்தர் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் மட்டும் பயன்பெற்றால் மட்டும் போதாது அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகே, மனநிறைவோடு இருந்துடக்கூடாது. என்ன பண்ணணும்ப்பா, அடுத்தடுத்த உருவாக்கிட்டே வரணும். ஓகேங்களா. அப்போ தான் அந்த மனம் உங்களை வாழ்த்தி கொண்டே. ஸோ இந்த அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க கைப்பயிற்சி. இப்போ கை வழியே இல்லை அப்படின்ற அந்த சொல்லி நினச்சிருக்கணும்.
அப்போ அந்த ஆன்மா என்ன பண்ணும், சாகிற வரைக்கும் உங்களை வாழ்த்தி கொண்டே இருக்கும். வாக்கு முதல்ல அவங்க சொல்லுவாங்க. அப்போ அடுத்த பயிற்சியாளர் வருவாங்க. ஓ இது மாதிரி நடக்குது போல இருக்குது, அப்போ இதெல்லாம் மனவளக்கலையில் இருக்குது, இந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. ஸோ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், உடலையும் உறுதியாக வச்சுக்கணும், மனதளவில் நல்லா கவனம் செஞ்சுக்கணும். அவங்க நம்ம பார்க்கும்போதே அப்படியே அட்ராக்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மனப்பயிற்சி நல்லா உடற்பயிற்சி நல்லா செஞ்சு நல்ல ஒரு தெய்வத்தோட வாழ்க வளமுடன். அதனால நம்ம எல்லாரும் கூட்டாக சேர்ந்து நம்ம இது பண்ணுவோம். அது மட்டும் ஈவினிங் நீங்கள் எப்போ போல் திங்கள் புதன் வெள்ளி அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, 6:30 to 7:30 இங்கே வந்து தவம் பண்ணிட்டு போவோம். ஓகே, ஒன்லி தவம் மட்டும். ஓகே, 6:30 to 7:30 தவம் திங்கள் புதன் வெள்ளி. ரெகுலராக வந்து திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ரெகுலராக உடற்பயிற்சி தவம் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் இங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மௌனம் வந்து அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் 10 to 1 இங்கே நம்ம பேராசிரியர்களை போட்டு நம்ம தவம். ஓகே, இந்த மாதிரி ரெகுலராக வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஆசிரியர்கள் நிறைய ஆசிரியர்கள் ஐயோ கிளாஸ் கிடைக்கலன்றாங்க. இனிமேல் நீங்கள் வந்து வண்டி எடுத்துருக்கீங்க கனகதெய்வமான டெய்லி இந்த சிந்தனை கொடுத்து நான் அப்பவே அவங்க நான் அனுப்புகிறேன். அங்கே கிளாஸே இருக்கவே மாட்டேங்குதுமா அப்படின்றாங்க. வாங்க இங்கே வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஒரு கதவை மூடி விட்டாலும் இன்னொரு கதவை உங்களுக்கு திறந்தே இருக்கும். நீங்கள் இது பண்ணவே தேவை, மனம் சோர்வடைய தேவையில்லை. எப்படி இருந்தாலும் நமக்கு யார் கொடுப்பா, பத்ரிஷி நமக்கு கொடுப்பாரு. அதனால் நீங்கள் வந்து எப்போ போல வந்து இதெல்லாம் சிந்தனை கொடுங்க. ஒருத்தர் முதல்ல ஆரம்பத்தில் ஸ்லோவாக தான் ஆகும். ஒருத்தர் வருவாங்க 2 பேர். அதுக்கடுத்து அதை நீங்கள் நல்ல சிந்தனை கொடுக்க பக்கத்தில் இருக்க ஆளுங்க அவங்களே வர வச்சுருவாங்க. ஓகே, நம்மக்கிட்ட தான் இருக்குது அது திறமை. ஓகே, அதை நீங்கள் வளர்த்துக்குங்க. ஸோ ஒவ்வொரு பேராசிரியரும் நல்ல துணை பேராசிரியர் லெவலுக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஆற்றலை வளர்த்துக்கொண்டே இருங்க. டெய்லி சிந்தனைகள்லாம் படிங்க. முதல்ல வாழ்க்கை மனத்திலேருந்து சிந்தனை கொடுத்து அதை ஒட்டி ஒரு கவிதைகள் எடுத்து அதை பற்றி விளக்கங்கள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக மக்கள் இந்த பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் நல்லா ரீச் ஆகி கண்டிப்பாக வருவாங்க. அது யார் கையில் இருக்குது, உங்களை போன்ற மக்கள்கிட்ட தான் இருக்குது. நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் யாரை மறந்துடும், மக்களை வர வைக்க முடியும். ஸோ நம்ம மனதளவில் எப்படி இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம நிறைய இன்னும் தவமைகளை உருவாக்கணும்னு சொல்லி ஐயாவுக்கும் உங்களுக்கும் நன்றிகள் தெரிவிக்கிறோம். வாழ்க்கை நன்றி அம்மா. அடுத்து நம்மளோட பிபி ட்ரஸ்ட் அண்ட் சப் சென்டர் துணைத் தலைவர் வாழ்த்துறை. ஜஸ்ட்டு உங்களோட இது வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையில் உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அருட்தந்தை அவர்கள் நல்லாசையுடன் ஒரு சில வார்த்தை தான் என்னால் பேச முடியும். ஏன்னா வேதாத்திரியத்தில் அவ்வளோ பெரிய ஞானம்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா ஜாம்பவான் மாதிரி இந்த பக்கம் அம்மா இருக்கிறாங்க, எவ்வளோ பெண்களை உருவாக்கியிருக்கிறாங்க, பெண் ஆசிரியர்களை ஜெயந்தி அம்மா உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்க மத்தியெல்லாம் நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இப்போ தான் நான் வந்தேன். ஐயா சொன்னார், கவின் சான்றோன் ஐயா உருப்படுவோம்னு சொன்னார். உருப்படுறதுக்காக வந்தேன் நான். அது மகரிஷி கிருபையில் சாமுண்டீஸ்வரன் ஜெயந்தி அம்மா தம்பதியினர் கிருபையில் இந்த இடத்துல உட்காந்துருக்குறேன். நம்ம வந்து பெண்களுக்கு வந்து பெரிய சவால்கள்லாம் இருக்குது. யோகா கிளாஸ் வர்றதுக்கே பெரிய சவால். வெட்டியாக வீட்டில் நைட்டி போட்டு உட்காந்துருந்தா கூட அவ்வளோ கேள்விகள் இல்லைம்மா. யோகா கிளாஸ் கிளம்பிட்டியா, ஆட்டாடா அவ்வளோதான் பொழுது இன்னைக்கு. இல்லைம்மா எல்லா கடமைகளும் செஞ்சுட்டம்மா. செஞ்சுட்டு சரி கிளம்பிடுறியே. இதே வீட்டில் இருக்கும்போது நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், என் கடமையே செய்ய மாட்டோம், சீரியல் பார்த்துட்டு இருப்போம். அப்போ யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அது என்னவோ தெரியல, யோகா கிளாஸுக்கு பெண்கள் வராங்கன்னாவே அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குமா. உடனே வீட்டுக்கார அவ்வளோதான் கிளம்பிட்டியா, முடிஞ்சுது ஜோடி அப்படின்றாரு. மாமியார் சொல்கிறாங்க சமையல் பண்ணிட்டா போகுது, கிளம்பிட்டாங்க ஜாலியாக அப்படின்றாங்க. அதனால் எவ்வளோ அதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு போகும்போது மேடம் சொல்லுவாங்க, அம்மா பதிவுகள் இருந்தால் விடாதுமா அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிடணும், பதிவுகள் இருக்குதுன்ட்டு அப்புறம் இதுவாகிடும் அப்படின்ட்டு நான் ரொம்ப சவாலாக இருக்குன்னு போனேன். அப்புறமா ஒரு வகையாக போயிட்டேன். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன். பிரம்மஞானத்துக்கு போங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே ஒரு பெண்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. குடும்பத்தை பார்த்துட்டு, குழந்தைகளை பார்த்துட்டு, குழந்தைகளுடைய கல்வியை பார்த்துட்டு. ஆனால் நம்ம ஜெயந்தி அம்மா, நம்ம ரேவதி அம்மாலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெண் ஆசிரியர்களையும் எவ்வளவோ அருள்நிதி பிரம்மஞானிகளையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் பெண்கள் செய்யறது. அதுக்கு கண்டிப்பாக குடும்பத்தினர் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள்மா. இவ்வளோ நாள் இவ்வளோ கடமைகளை செஞ்சுட்டு அம்மா வந்து நடுவில் கொஞ்சம் பிஸ்னஸில் இருந்துட்டாங்க.
இனிமேல் இந்த தவ மையம் ஐயா இருக்கிறாரு, மேடம் இருக்கிறாங்க, நல்லா நாம இருக்கிறது இல்லம்மா. இல்லைம்மா இல்லை நம்ம இருக்கிறோங்க ஐயா, இருந்தாலும் நிறைய இப்பதான் ஒன்றுபடுவோம்னு சொன்னார் ஐயா. இல்லையா ஒன்றுபடுவோம். இருந்தாலும் வந்து அவங்க வந்து எப்படின்னா மழை நேரத்தில் உங்ககிட்ட சொன்னேன், நாங்களும் வேதாத்திரியத்தில் இருக்கிறோம், பயணிச்சுக்கினே வருவோம், ஏதாச்சும் ஒரு கதனை டைவர்ட் ஆகிடும். மேடம் ஐயா அது மாதிரி இல்லை, அவங்க வந்து 2 கண்களும் வந்து வேதாத்திரியம் தான். அது மாதிரி இதில் ஐயாவுடைய வாழ்த்து இருக்குது, கபீர் சாமி ஐயாவுடைய வாழ்த்து இருக்குது. நிச்சயமாக நீங்கள் புது பொலிவோட இந்த தவ மையத்தை இன்னும் சிறப்பாக நடத்தணுமா. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்மளோட துணைத் தலைவர் வைவை அம்மா அதில் வாழ்த்துறை தருமாறு. நாங்கள் அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் யார் யாருன்னு. ரெக்கார்டிங் பண்ணுறாரு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். கவிதையா இருக்கும்போது நான் எதுவுமே பேசுகிறேன், அவரே நிறைய பேசுகிறேன். நான் ஏதாவது பேசினோட தப்பு வந்துருமோன்னு யோசிப்பேன். ஏன்னா கிளாஸ் இருக்கும்போது ஐயா பேசும்போது ஒரே ஒரு டாபிக் தான் கேட்பாரு, என்னால் சொல்ல முடியாது, அப்படியே திருப்பி முடிச்சுட்டே இருப்பேன். ஒன்று தான் சொல்லுவேன், ஆனால் அவர் பல வார்த்தைகள் வரும், அதனால் எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு எல்லாரும் ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம உடலில் வந்து நோய் இல்லாமல் பார்த்தோன்னா நம்ம உடல் உறுப்புகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தியாக வச்சுருக்கணும்னா நம்ம தினமும் உடற்பயிற்சி பண்ணணும், தவம் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தவத்தில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். நம்மளை கோவப்படுத்தின விட அந்த டைம் நம்ம மனசு வந்து அழகாக சமாதானம் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துடும். தவம் பண்ணால் ரெகுலராக காயக்கல்ப பண்ணுங்கள், உடற்பயிற்சி எல்லாம் பண்ணும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி சிறப்பாக தவமயங்கள் அங்கங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த தவமயத்திலும் போயிட்டு நம்ம அழகாக வேலை செய்வோம், சர்வீஸ் பண்ணுவோம். எங்கே கூப்பிட்டாலும் போகிறதுக்கு தான் நம்ம மகரிஷி வந்து நம்மளை வேதாத்திரி விருட்சம்னு சொல்லுவாங்க. நம்மளை உருவாக்கியிருக்கார் மகரிஷி. நம்ம எல்லோரும் அதுக்கு தான் வந்திருக்கோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒன்றுபடுத்தி செய்யணும். இல்லைன்னா அம்மா வந்து எப்போ 14 ஐயா 2014 நம்ம அம்மா ஆரம்பித்தாங்க. 16 அப்பயே ஆரம்பித்து எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணிட்டு வந்திருக்காங்க. 50 பேருக்கு மேலே எம்எஸ்சிலாம் முடிச்சிருக்காங்க. அவங்க பாருங்கள் கொஞ்சம் அக்கு ப்ரெஷரில் போயிட்டாங்க, அப்படியே கொஞ்சம் டல் ஆகிடுச்சு இல்லைங்களா. கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் நம்ம விட்டால் போயிடுச்சு, மறுபடியும் நம்ம பிடிக்க முடியாது. அதனால் விடாத நம்ம எப்பயுமே பிடிச்சிக்கலாம். அதை குரங்கு பிடின்னு அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, அமுதாராமன் அது மாதிரி பிடிச்சிக்கலாம், விட வேணாம். இதை நம்ம பிடிச்சிக்கிட்டு எப்பயும் மாதிரி குரங்கு பிடிச்சிக்கிட்டு அழகாக செஞ்சுட்டு வருவோம். எல்லாருக்கும் தொண்டு செய்வோம். யார் வந்தாலும் நம்ம அழகாக புன்சிரிப்போடு உடற்பயிற்சி தவம் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். வாழ்க வளங்கள். அப்புறம் சாமுண்டீஸ்வரர் ஜெயந்தி அம்மா வந்து ரொம்பவே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அவங்க தான். அப்புறம் இந்த ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குரு மூலமாக நீங்கள் தான் ஏன் வந்திருக்கீங்க. அதுவும் ஜெயந்தி அம்மா வந்து இன்னும் நான் மறக்கவே மாட்டேன். அமைதியாக நின்றோம், நாங்கள் 3 பேர் நின்று கொஞ்சம் வாங்கம்மான்னு கூப்பிட்டாங்க. ஆனால் யாருக்காக கூப்பிட்ருக்காங்க, எங்களுக்காக கூப்பிட்ருக்காங்க. அதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். ரெகுலராக பண்ணுங்க. வாழ்க வளங்கள். மணியை வாங்க, சும்மா வாங்க, எல்லாருமே வந்து சொல்லலாம் வாழ்த்துறை. ஏன்னா வந்து ஒரு புது தவமை நீங்களா வாழ்த்து போட தான் நல்லா வந்து சேர்க்கணும். அது இல்லாமல் உங்களோட சர்வீஸும் தேவை எல்லாருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே குரு. இந்த மண்டபம் வச்சு நான் எல்லாரும் சர்வீஸ் வந்திருக்கேன். இதெல்லாம் போட்டு கூட்டம் இருக்கும், கொண்டு போவோம். அம்மா வந்து அவளை விழா முயற்சியோட ஐயா நீங்கள் வாங்க ஐயா சொல்லி கூப்பிடுவோம். நாங்கள் வந்து பார்த்தா 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அப்படி கிளாஸ் எடுத்துகிட்டு போவோம். அவங்களுடைய விடாமுயற்சி, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய திறன் எல்லாமே அவங்க வந்து மென்மேலும் வளர்ந்து இந்த மன்றம் ஐயா சொன்ன மாதிரி அறக்கட்டளை ஆகி பெரிய அறக்கட்டளையாக முயற்சிகள் சொல்லி வாழ்த்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நம்மளோட ப்ரோக்ராம் ஆஃபீஸர் திரு மலரழகன். நாங்கள் ஒரு காமிங்கள இவங்க ப்ரோக்ராம் இவங்க தான் வந்து ஃபார்ம்ல தரணும், சைன் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். இங்கே மன்றத்துக்கு நாங்கள் இருக்கப்போ தவமயமாக தான் இருந்தது எங்கள் மன்றம். அது எஸ்ஏஜி நகர். அப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல அறக்கட்டளை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். அப்புறம் அம்மா தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சும்மா எக்ஸசைஸ் அது மாதிரி தான் வந்து சேர வந்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட இதில் தான் வந்து இப்போ இந்த அளவுக்கு துணை பேராசிரியர் வந்து அதுக்கப்புறம் இப்போ ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அவங்க தான் போட்டிருந்தாங்க. எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வர முடியல.
அந்த பயிற்சிகளில் நிறைய நமக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது பண்ணுறது எல்லாம் பண்ணலாம். இப்போ அதோட வந்து தவமயமாக இப்போ அடுத்து சிவந்தி நகர் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதோட இவங்களுக்கும் இணைச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய மன்றங்கள் இந்த அறக்கட்டளையோட நிறையா இன்னும் உருவாகி புதுசாக நிறைய மன்றங்கள் வந்து தவமயங்கள் வந்து சேர்க்கணுன்னு ஒரு இது இருக்குது விருப்பம். இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரௌண்டிங்கில் கூட நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. இன்னும் அந்த ஏரியாலே வந்து கொஞ்சம் பேர் தான் வராங்க. இன்னும் தவமயம்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணால் நிறைய இடங்களில் கனெக்ஷன் ஆகி இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒன்றுபடுவோன்றதுனால நிறைய தவமயம் வரப்போ நிறைய பேருக்கு தெரிய வரும். அப்போ நிறைய இதாகும். அதனால் வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் ஒரு வாழ்க்கையோட நன்றி. லக்ஷ்மி அம்மா வாங்க வாழ்த்துறை உங்களோட இது தவமயத்தை வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாங்கள் வந்து 2018 தான் இங்கே சேர்ந்தோம். அம்மா தான் வந்து இதில் சேர்த்து விட்டாங்க, எம்எஸ்சி டைரெக்டாக சேர்த்து விட்டாங்க. நான் இதில் எம்எஸ்சி படித்து அப்புறம் அருள்நிதியாகி அம்மா வந்து ஊக்கப்படுத்தி எங்களை துணை பேராசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் அம்மா வந்து ரொம்ப நன்றி, வாழ்க வளமுடன். இதுமாதிரி நிறைய பேர் எங்கள் கூட பேர் வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து சேவையில் இணைய முடியல. நம்ம வந்து சேவையில் இணைஞ்சிருக்கோம். அப்புறம் அம்மாவோட ஊக்கப்படுத்தல் முக்கியமான காரணம். தவமயம் மென்மேலும் நடுவில் கொஞ்சம் இதாச்சு. இப்போ மென்மேலும் உயரத்துக்கு என்னோட அம்மா வந்து குருவரை மிரியன்னு சொல்லி நான் ரெடி. அவங்க பொறுப்பாசிரியர் திரு சௌந்தரிய அம்மா, நம்மளோட அறக்கட்டளையோட பொறுப்பாசிரியர். வாழ்க வளமுடன். நாங்கள் வந்து இந்த அளவு இங்கே உட்காந்துருக்கோன்னா எங்களோட சாமுண்டீஸ்வரர் ஐயாவும் ஜெயந்தி அம்மா தான் முக்கியமான காரணம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 2019 எஸ்ஏஜி நகரில் தவமயமாக ஆரம்பிச்சிது. இப்போ 2020 தான் நாங்கள் வந்து பிரம்மநானுக்கு போயிட்டு வந்தோடனே இந்த கொரோனாவில் ஸ்டாப் ஆயிடுச்சு. 2 வருஷம் மூடியே இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே வீட்டில் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் வருமானு எங்களுக்கு தெரியல. அம்மா தான் எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, வாங்கம்மா வாங்கம்மான்னு. நாங்கள் போகிற சூழ்நிலையில் எங்கள் மாமியார் உடம்பு சரியில்லாதால் அவங்கள பார்த்துக்கணுன்ட்டு நான் போகிற ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, வாங்க வாங்கன்ட்டு. சரின்ட்டு நம்ம இதுக்கு அப்புறம் எங்கள் மாமியார் கொஞ்சம் காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போக ஆரம்பித்தோம். அதுலேருந்து தான் எனக்கு வந்து இதில் ஒரு புரிதல் ஏற்பட்டு தொடர்ந்து கண்டினியூவாக வந்து இருக்கிறேன். அருள்நிதி போக வச்சாங்க, திரும்பவும் துணை பேராசிரியர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க எங்களை. இன்னும் அதில் பற்றி புரிதல் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய கற்றுக்கணும். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு நான் அவங்கள மாதிரி நிறைய தொண்டு செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி அப்போ ஆரம்பிக்கும் போது கவினையா தான் வந்து தவமயம் ஆரம்பித்தார். அறக்கட்டளை ஆனதும் கவினையா தான் வந்தாங்க. இந்த ரேவதி அம்மா வந்து அகத்தாய்வெல்லாம் வந்து அப்போ எடுத்திருக்காங்க. அப்போவே எங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், நல்லா கிளாஸ்லாம் எடுப்பாங்க. அதேமாதிரி சிவந்தி நகர் தவமயம் எங்கள் அறக்கட்டளையோட உருவாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ ஒரே வாரத்தில் அம்மாவோடும் ஐயாவும் சப்போர்ட் பண்ணி இப்போ வந்து இந்த தவமயம் வந்து உருவாக்கியிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து இந்த தவமயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னா முடிஞ்ச அளவு வந்து கொண்டு பண்ணுவோம். அனைத்து ஆசிரியரும் நாங்கள் வரவேற்றுக்கு முயற்சி பண்ணணும். வாழ்க வளமுடன் ஐயா. கனகதேவி அம்மா, பேராசிரியர் கனகதேவி நம்ம ட்ரஸ்ட்டில் நிறைய சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நிறைய சிந்தனைகள்லாம் கொடுப்பாங்க, அகத்தாய்வெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சர்ப்ரைசிங்காக இருக்குது சார். திடீர்னு நீங்கள் மன்ற ஆரம்பிச்சது எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. என்னடா இது திடீர்னு காமாட்சி தவமயம்னு போட்டிருக்காங்க, என்னடா அப்படின்னு பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வரும்போது நான் வந்து இங்கே புதுசு வந்து இப்போ 2 வருஷம் தான் ஆகுது. மனஜா மேம் தான் என்னை இங்கே சேர்த்து விட்டாங்க. இங்கே போங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே தான் இருப்பாங்க, உங்களுக்கு சிந்தனைகள் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு என்னை எஸ்ஏஜி நகர் அனுப்பிச்சி விட்டதே அவங்க தான். அப்போ வந்து தவமயமாக தான் இருந்தால் அந்தளவுக்கு அறக்கட்டளை வர்ற அளவுக்கு பக்கத்தில் தான் நெருங்கி வந்துட்டாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஆளுங்க வர 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 என்ன ஆயிடுச்சு, எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, பரவாயில்ல இது நல்ல இன்னொரு பெரிய ட்ரஸ்ட்டாக வரும். அடுத்து சிவந்தி நகர் வந்தது. இப்போ டக்குனு இது வந்துருச்சு. அது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குருவை நம்பினோர் கைவிடப்படான்ற மாதிரி குரு தான் நம்மளை வழி நடத்திட்டு வர்றது. அவங்க அம்மாவும் ஐயாவும் வந்து அந்த அளவுக்கு அவங்க ஒரு எண்ணம் போட்டதுனால தான் இது அடுத்தடுத்து இது இன்னும் அடுத்தடுத்து தவமயங்கள் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க வந்து நிறைய லேடிஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை தான் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இப்போ டிப்ரெஷன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு தான் அதிகமாக போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அது இல்லை, நம்மளுக்குள்ளேயே இருக்குது. நம்மளை நாமளே தேடினாலே போதும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் வந்து நம்ம குரு அவங்க ஏற்படுத்தி கொடுத்தா இந்த மனவளக்கலை. இது வந்து கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்கும் இது வேணும். லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸ்க்குமே வேணும். கண்டிப்பாக முக்கியமாக என்னது, லேடிஸ் தான் ஒரு குடும்பத்தில் வந்து
ஒரு அதை வழிநடத்திட்டு போகிறவங்களே அவங்க தான். அப்போ அவங்களுடைய மனசும் இதுவும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா போகும். அப்போ அதுக்கு ஏற்ற ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மனவளக்கலை மட்டும்தான். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு உடற்பயிற்சியிலேருந்தே நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்கள், ஒன்றும் உடற்பயிற்சி, அப்புறம் தவம் கொடுக்குறாங்க, அப்புறம் உயிருக்கான பயிற்சி, இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்தாலே போதும். நம்மளே சரி பண்ணிக்கிட்டு நம்முடைய அனுபவத்தை நம்ம என்ன சொல்ல போகிறோம், குடும்பத்துக்கு சொல்ல போகிறோம். இதை பார்த்து பக்கத்தில் எல்லோரும் வருவாங்க. என்னோட ஒரு கோரிக்கை என்னென்னா நீங்கள் எல்லாருமே சும்மா கூட்டிகிட்டு வாங்க, யாராவது ஒருத்தங்களை முதல்ல சும்மா வர சொல்லுங்கள், வாங்க சும்மா வந்து உட்காந்து பாருங்கள் என்ன நடத்துகிறாங்க, அதை கவனித்தாலே போதும். அந்த வைப்ரேஷனே அவங்களுக்குள்ளே போய் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எல்லாமே ஒரு விதை தான், விதை போட்டு தான் அது என்ன. அப்புறம் நம்ம ஸ்கூல்லலாம் போய் நம்ம கொடுக்குறோன்னா விதை தான், அது விதை போடுறோம். அது எப்போ அவங்களுக்கு வந்து அது பதிவு எப்போ வந்து இதாகுதோ அப்போ தான் அவங்க இதில் வர முடியும். ஸோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் அதில் இணைஞ்சாதான் என்ன ஆகும், அது இன்னும் நல்லா பெரிய பெரிய லெவலுக்கு இது போகும். சார் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களால் முடிஞ்ச இது நாங்கள் கொடுப்போம் சார், கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். தொண்டு சேவை கொண்டு வந்த வினை தொண்டு செய்து தான் போவோம். முடிஞ்ச அளவுக்கு ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் வந்து கரெக்டான இதில் வந்து கொஞ்சம் இங்கே இருக்கிற மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை. காமாட்சி தேவமையை வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றி சார். நீங்கள் என்ன நிலையமா ஆசிரியரா? அதே ஆயிடுங்க நல்ல சர்வீஸ் பண்ணி நல்லா அடுத்தது வந்து வாலண்டியர் காரணம்னு வரலாம். பேராசிரியர் கேட்டகரிலாம் முடிச்சாச்சு. அடுத்து மனோபிரியாமா வாங்க, ஒரு வாழ்த்து சொல்லுங்க. அருள்நிதியாளர் ஆகிட்டீங்க, ஆசிரியர் ஆகிட்டீங்க, அடுத்த வரப்போகிற துணைன்ற ஏதாவது ஒரு வாழ்த்து கொடுத்துருக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் இப்போ தான் வந்து அருள்நிதி ஆகி முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ இனிமேட்டு இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் மற்ற எல்லாருக்கும் இங்கே நியூவாக வந்திருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஸோ மேலும் மேலும் இந்த தவ மையத்துலேயும் நல்லபடியாக வந்து நடத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறோம். தேங்க்யூ எல்லாத்துக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நாங்கள் ஒரு வருஷமாக தான் நான் அந்த மையத்துக்கு வந்து போகிறேன். ஒரே வருஷத்துலேயே நான் அருள்நிதி முடிச்சிட்டேன். என்னோடய சர்வீஸ் கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னால் முயற்சி பண்ணுறேன். எனக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குப்பா. இதில் நான் வந்து சேர்ந்து பலவித சேஞ்சஸ் எனக்கு ஏற்படுறதால எனக்கு ஏற்பட்ட நன்மைகள் பிறருக்கும் ஏற்படணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான முயற்சியும் நான் செய்வேன். கண்டிப்பாக இதுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும். அம்மா உங்களை சொல்லிடுங்க என்ன எதுன்னு, ஏன்னா எனக்கு தெரியல யாருன்னு. அவங்க வந்து அண்ணா நகரில் படித்து பேராசிரியர். விதை வந்து பத்மா சுப்பிரமணியம் தான். பத்மா சுப்பிரமணியம் ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு பீச்சை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா முகப்பேர் கண்ணீர் நகரில் வளர்ந்தது ஃபுல்லாக அங்கே தான். ஒரு சின்ன விதை இங்கே போட்டது விஷயமாக. நீங்கள் எந்த வருஷம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பார்த்துருக்கீங்களா? ஆமாம், உங்கள்கிட்ட அகத்தாய்வு முதல் அகத்தாய்வு இங்கே தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ராமலட்சுமி. ராமலட்சுமி ஐயா அவங்க ஃபர்ஸ்ட் வேதகிரி ஐயா வருஷமே தீட்சை எடுத்துட்டாங்க. அவங்க 20 வருஷம் மேலே உஷாமா கிட்ட தான் சாந்தி தீட்சை வாங்கினேன். எல்லாமே இங்கே தான். அதுக்கப்புறம் முகப்பேர் போனதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னே தெரியல. அப்போ எப்படியோ நம்ம தேடினா நம்மளை தேடி வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஒரு துணை பேராசிரியர் அப்படின்றதில்ல. இன்னும் இங்கேருந்து போய் முகப்பேர் போயிட்டு அகத்தாய்வுலாம் எடுத்து முடிச்சுட்டு தான் வருவேன். எப்போ கால் பண்ணாலும் கிளம்பி போயிடுறது. எனக்கு ஒரு 2 days முன்னாடி சொல்லுங்கள், அது கொஞ்சம் தயார் பண்ணிக்கணும், அது மட்டும் சொல்லுங்கள். இப்போ காமாட்சி நகர் தவ மையத்தில் என்னால் முடிஞ்ச தொண்டு. அம்மா கூப்பிட்டாங்கன்னா வந்துடுவேன். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஏதோ வேகமாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு பிரேக்கு 3 மாதம் இருக்குல்ல, மறுபடியும் ஒரு பிரேக். என்னது நம்ம தொண்டு பண்ண முடியாமல் அப்படியே ஏதோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அப்படின்னோடனே மெசேஜ் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இனிமேல் என்னால் முடிஞ்ச தொண்டை இந்த காமாட்சி நகர் தவ மையத்தில் கொடுப்பேன்.
அமலாமா இப்போ தான் ரெண்டு அதை இது டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. நம்மளோட இதில் விஷனில் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நாங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இந்த லெவலுக்கு வந்ததே வந்து அவங்க 2 பேரால் தான். ஜெயந்தி அம்மா, சாமுண்டி சார் தான். நம்ம போவோம், சும்மா போவோங்க சொன்னாங்க இல்லையா கணபதி அம்மா, சும்மா போவோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்தது தான், வேறு எந்த இதுவும் இல்லை. அதில் போய் நமக்கு உடம்பு எப்படி, உயிர் எப்படி, மனம் எப்படி சொல்லி கொடுத்தது இதுதான். அதனால் இந்த தவமயத்துக்கு எங்களால் முடிஞ்ச தொண்டு கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். டைம் வந்து இவங்க சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி ஐயா சொல்கிறாரு, குடும்பத்துலேயும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணுன்றதுனால எங்களால் அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக இங்கேயும் நாங்கள் வந்து தொண்டு செய்வோமா. வாழ்க வளமுடன். விஜயசாந்தியம்மா வாங்க. வாங்க. நீங்களும் எனக்கு டிப்ளமோ முடிச்சுட்டே இந்த பேசுறதுக்கு தயங்குறீங்க. அதுவும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுறாங்க டிப்ளமோவில். பிரம்மநாணி விஜயசாந்தி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் ஃபஸ்ட்டு வரும்போது சரியா சாப்பிடலையாம்மா? ஒன்றும் சாப்பிடவே சாப்பிடவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு 2022 ஜெயந்தி அம்மா வீட்டுக்கு வந்து உட்காந்து எங்களை கூப்பிட்டாங்க. வந்தோம். சரி வரமா சொல்லி தான் அனுப்பிச்சேன். அப்படியே துணிஞ்சு நானும் இந்துமதி அம்மாவும் கிளம்பி போனோம். 2 பேருமே இருந்து நிஜமாக வரலையா? சத்தமாக தான் கேட்குது. ஐயாக்கு கேட்கல, அதை சொல்றாரு. நான் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். என் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அறக்கட்டளை ஆச்சு. அப்போயே ஸ்டார்டிங்லேயே நம்ம அறக்கட்டையில் அந்த மனைவி நலவேற்று விழா நம்ம மன்றத்தில் நடத்த மாட்டீங்களா ஐயா அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன். இன்னும் அறக்கட்டளை ஆகலைம்மா, அதுக்கப்புறம் தான் அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் கொஞ்ச நாள் தான், 1 வருஷம் தான் அந்த கேப் நடந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அறக்கட்டளையாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அறக்கட்டளையும் இப்போ நமக்காகவே நடக்க போகுதுன்னு மனவி நலவேற்று. அதுவும் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சேனி நகர் தவமையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கேயும் போய் ஒரு நேரம் கவர் பண்ணேன். இப்போது காமாட்சி நகர் தவ மையம் அதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து உருவாகுது. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அதிகமாக நம்ம தவ மையம் உருவாகணும் அப்படின்னு நினச்சி வாழ்க வளமுடன் உங்களோட அனுபவம் சொல்லுங்க. உங்களை நீங்க வாழ்த்து சொன்னா உங்களோட அனுபவம். ஏன்னா நீங்க இது மாதிரி நம்ம ட்ரஸ்ட் மட்டும் தான் நீங்க வாங்க. உங்களோட அனுபவம் வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா நீங்க 1 மாசம் இங்க உட்காந்து அம்மா வந்து 1 மாசம் தான் ஆகுது. அடிப்படை பயிற்சிலாம் முடிச்சு இப்போ ஜெயின் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆமா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் வந்து கனகதேவி மேம் அவங்களோட மேலே தான் குடியிருக்கேன். எனக்கு 1 வருஷம் முன்னாடியிலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து யோகா போன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வேறு இடத்துல இருந்தோம். அப்புறம் இங்கே வந்து நானே கேட்டு மேடம் வந்து எங்கேயோ கிளாஸ் போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி மேம் எங்கே கிளாஸ் போகிறீங்க? நானாக வாலண்டியராக கேட்டு யோகா போகணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அவங்களோட வந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் என்ன பக்கத்தில் இருக்கிறதுனால நான் மேம் கூடயே வந்துட்டு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கிறதுனால இங்கேயும் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அம்மா நீங்க உங்க பேர் என்னம்மா? உங்களோட அனுபவம் மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்க கிளாஸ். நீங்க உங்க கிளாஸ் இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆயிடும். வணக்கம். எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற அந்த வாழ்க வளமுடன் அந்த இதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ நியூவாக வந்திருக்கேன். ஜானகி அம்மா சொல்லி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்க அவங்க.
ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால என்னால் வர முடியல. இப்பயும் ஒர்க்கு விட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதில் நிறைய கற்றுக்கணும். ஆரம்பத்துலேருந்து என்ன கற்றுக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் ரேவதி அம்மா தான் எனக்கு சொல்லித் தரணும். எல்லாரும் பேசுறதை பார்த்து நீங்களும் பேசுவீங்க என்ன நல்லா வந்து? பசங்களே பேசுறாங்க. பாருங்க வழியே காமிச்சு. ஏற்கனவே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் அக்குபஞ்சருக்காக வந்திருக்கேன். ஒரு தடவை தான் வந்திருக்கேன். இப்போ ஜானகி இல்லை, சொல்லி அனுப்பினாங்க. நான் வந்து அவங்க சொல்லி ஒரு 3 வீக்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க. எப்போ தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நானாக அவங்கள போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் லேடிஸுங்களுக்கெலாம் மனதளவில் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, நிறைய வெளியே பேச முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான். ஸோ அது வந்து நிறைய யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அப்போது ஜானகிகிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணி நானும் நல்லா சக்ஸஸாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்னன்னு தெரியாது. எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் ஐயா யார் கொடுப்பாங்க ஐயா? நான் சொல்றேன். ஐயா கொடுத்துருவாருங்கம்மா. இன்னைக்கு இப்போ உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலும் கொடுத்துருவோம். அம்மா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பயிற்சி நேரம்லாம். நான் தான் பேசுகிறேன். சரி, நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லெஸ் க்ரௌட்னா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா மாதிரி இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு போது நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ இது ஒரு நெகட்டிவாகிட்டிலாம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். நம்ம நெகட்டிவில் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. க்ரௌட் இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம், பட் கம்மியாக இருக்கும். பட் ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்து இந்த அளவுக்கு வந்து தெரிவிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துறைகள் சொன்ன அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வகுப்பு நேரம் ஆல்ரெடி ஜெயந்தி அம்மா சொன்னாங்க. மண்டே டு ஃப்ரைடே வந்து 10 to 12 மார்னிங் பேட்ச் நடக்கும், லேடிஸ் பேட்ச்சு. அதே மாதிரி ஈவினிங் வந்து 6:30 to 7:30 மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே அன்னைக்கு தவம் எடுத்து சிந்தனை கொடுத்துருந்தோம். இங்கே வந்துட்டு இப்போதைக்கு இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு டைம் வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இது மாதிரி வரணும். இன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஈவினிங் தவம் நடக்கும், சாந்தி தவம் நடக்கும், சிந்தனை நடக்கும். வந்து கலந்துக்கலாம் எல்லாம். சரிங்களா? உங்களோட அன்பர் அந்த மாதிரினா இங்கே பக்கத்தில் இருக்கிற அன்பர் தான் கூட்டு வரணும். நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, ஆனால் வேறு இடத்துல இருக்கீங்க. ஆனால் இந்த இடத்துல உங்கள் சொந்தக்காரங்களோ தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸோ இருப்பாங்க. அவங்க சொல்லி இங்கே வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க மன்றத்துக்கு வந்து அது ரெகுலராக கண்டினியூட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கும்போது தான் வரணும் இல்லை, பக்கத்தில் இருக்க கூட்டு வரணும் இல்லை. உங்களோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கள இந்த மாதிரி ஒரு தவணை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இதுதான். அப்புறம் வந்து நம்மளோட அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனைவி நல விழா செப்டம்பர் 15 நேரு ஸ்கூல், ஜவஹர்லால் நேரு ஸ்கூலில் சுமணஜாவர்லால் மெயின் ரோட்லேயே இருக்குது, பகவதி தேட்டருக்கு ஆப்போசிட்டில். அங்கே எல்லோரும் வந்துடணும். இன்விடேஷனும் தவ மையத்துக்கு ரேவதி அம்மாக்களை கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி மற்ற அன்பர்கள் நாங்கள் சாஃப்ட் காப்பியும் போடுறோம், டிஜிட்டல் காப்பியும் போடுங்க, ஷேர் பண்ணுறோம். இல்லை இது ஹார்ட் காப்பி வேணுன்னா கூட அம்மாக்கள் ஒரு 5 கார்டு கொடுத்துட்டு போகிறோம். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எல்லாரும் தம்பதியராக வந்து 50 கலந்துக்கலாம். நீங்கள் எல்லாம் வந்து அனுமதியெல்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் இதுக்கு வந்து நம்ம தவ பயிற்சி எடுத்துக்கணுமா, யோகாவில் நம்ம முடியே அப்படின்னு பயிற்சி நினைக்கிறோம். இல்லாதவங்களும் பயிற்சி இல்லாதவங்க கூட நடக்கலாம். தம்பதியராக வந்து சிறப்பு. அப்படின்னாலும் தனியாக கூட 50 வரலாம், தம்பதியாலும் தனியாக கூட இருக்க போகலாம். முடிஞ்சது தம்பதியாக வந்து சிறப்பு. அதுக்கு நீங்கள் தனியாக இருக்கேன், எனக்கு மேரேஜ் வரணும்னு வராமல் இருக்காது. நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் வரலாம். அடுத்த முறை வந்து நெக்ஸ்ட் தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதெல்லாம் உங்களுக்கு அது மெயினாக உயிர்கலப்பு தவணை ஒன்று நடக்கும். அது வந்து ரொம்ப இப்போ நிறைய பேருக்கு கான்ஃப்ளிக்ட் வரும். அதிகப்படியான கான்ஃப்ளிக்ட் வரது வந்து லைஃப் பார்ட்னர்கிட்ட தான். அப்போ நம்ம இந்த மாதிரி உயிர்கலப்பு தவம் பண்ணும்போது நியூட்ரலைஸ் ஆகிடும். அதை பற்றி உங்களுக்கு நடத்துவாங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நடத்தப்படுறது முதுநிலை பேராசிரியர் கலாசு தம்பி அம்மா மகரிஷி கலிய தீட்சை வாங்கணும். 35 வருஷமாக இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய நேரம் எல்லாரும் பேசிட்டாங்க. எல்லாரும் அவங்க வேலை கமிட்மெண்ட்டில் வந்திருக்கீங்க. அதனால் அது இந்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும். அதை நம்ம எப்படி இந்த தவமையம் உருவாச்சுன்றது எப்படி. இப்போ நாங்கள் வந்து எங்களோட தவமையம் தெரியும் நிறைய பேருக்கு. தவமையம் வந்து அறக்கட்டளை ஆச்சு. மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் 1.2 கிலோமீட்டர். எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. என்னென்னா நிறைய பேர் வந்து உள்ளே வர முடியல, தண்ணி இருக்குது, மழை பெஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் தேடுதல் வேட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சரி எதனா ஒரு தவமையம் வந்து இதெல்லாம் மெயின் ரோடில் இருக்கணும். அப்போ நம்ம வந்து இது மாதிரி அன்பர்களுக்கு இதுவாகணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. மெயின் ரோடில் யாராக இருந்தாலும் பஸ்ஸில் வரலாம், ஷேர் ஆட்டோவில் வரலாம். மாங்காடு பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டாங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். ஸோ அதனால தான் வந்து நம்ம தேடிட்டே இருக்கும்போது
இப்போ இங்கேயும் செயல்படாமல் இருந்தது. அப்புறமா தான் சரி அவங்க ரேவதி அம்மா அவங்களும் கேட்டாங்க, இது நீங்கள் கொஞ்சம் நடத்தி கொடுங்க. இல்லைம்மா நீங்கள் வேறு அறக்கட்டளையாக இருக்கீங்க, ஆனால் வந்து முறையாக நீங்கள் ஜோனில் போய் பர்மிஷன் வாங்கினா அவங்களும் ஜோனில் வந்து பார்த்து பேசி அவங்க அந்த ஏற்கனவே இருக்க அறக்கட்டளை ரிலீவிங் வாங்கிட்டு நம்ம இது பண்ணுறாங்க. இப்போ அந்த எந்த அறக்கட்டளை ஐயா சொன்ன மாதிரி ஐயா அந்த முயற்சி எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். 4 அறக்கட்டளை சேர்ந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும்போது எல்லோரும் ஒத்துமையாற்றாங்க. ஏன்னா எல்லாரோட நோக்கமும் அது ஒன்றுபடுதல்ன்றது அதுதான். ஏன்னா அறக்கட்டளை வேறையாக இருந்தாலும் என்னென்னா அவங்களும் டார்கெட் இருக்கும், டார்கெட் பூர்த்தி பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த மகரிஷி கருத்துக்கள் என்ன, நம்ம வந்து ஒரு உலக அமைதினா நம்ம முதல்ல நம்ம குடும்ப அமைதி வரணும். ஐயா சொன்னால் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு அமைதி ஏற்படணும். அது எல்லாம் வந்து உடல் தனியாக, உயிர் தனியாக, மனம் தனியாக, கண்ணு தனியாக ஓடிச்சுன்னா வண்டி போகாது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட அமைதி இருக்கணும், குடும்ப அமைதி இருக்கணும், அப்போ நம்மளோட கவர்மெண்டோட அமைதி இருக்கணும், அப்போ அறக்கட்டளையோட எல்லாம் சேர்ந்து பண்ணாதான். எப்படி நம்ம WCS வந்து கொஞ்சம் பார்டர் ஸ்டேட்டில் இருக்கும்போது பார்டர் இருக்கும்போது கொஞ்சம் இந்த இதெல்லாம் வரும். பட் அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. அது சில இதை பேசி கேட்டுக்கிறதுலாம். ஆனால் எல்லாருமே சேர்ந்து இது ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் இப்போ வந்து அமுதாராமன் தான் வந்திருந்தாங்க 200-300 பேர் உட்கார வச்சுருக்கணும். அப்போ அந்தளவுக்கு இருந்தால் அவங்களுக்கு அப்போ அந்த என்ன பண்ணணும், இந்த அறக்கட்டளைங்களை ஒருமைப்படுத்துறதுக்கு ஐயா இந்த முயற்சி எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு சீனியர் ப்ரொஃபஸர்லாம் கூப்பிடும்போது நம்ம வந்து இப்போ கூட நாங்கள் இந்திரா அம்மா கூப்பிடலான்னு இருக்கோம். பேரரசு இந்திரா அம்மா காலையில் தான் அந்த இது எண்ணம் வந்தது எனக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். ஐயா எடுத்தாருன்னா ரொம்ப சிறப்பாக இது நமக்கு அது ஒரு வாய்ப்பாகவும் இப்போ இருக்குது. 4 அறக்கட்டளையில் பேசி அதை ஒரு ஏன்னா முன்னாடி அப்படி தான் நாங்கள்லாம் வந்து பச்சைப்பாஸ் காலேஜில் நடக்கும். இங்கேருந்து அங்கே போய் அட்டென்ட் பண்ணுவோம். எவ்வளவோ தூரங்கள்லாம் போயிருக்கேன். நான்லாம் போயிட்டு அவ்வளோ தூரம்லாம் நான் பயிற்சிக்கு, அதாவது அகத்தாய்வே 2வது சர்க்கிள் 3வது சர்க்கிள்லாம் நான் போயிருக்கேன். பிரம்மஞானம் 3 முறை, அருள்நிதியின் பயிற்சி 3 முறை, இப்படிலாம் நாங்கள் தேடுதலில் வேக ஆர்வத்தில் இருந்தோம். இப்போல்லாம் நண்பர்கள் வசதிக்காக என்னென்னமோ மாற்றிக்கிட்டாங்க. காலையில் வேண்டாம் சாயங்காலம் வேண்டாம்னா காலையில்ன்றீங்க, காலையில் வேண்டாம்னா சாயங்காலம்ன்றீங்க. இவ்வளோ வசதி பண்ணி அறக்கட்டளை கொடுத்துட்டு இருக்கும்போது கூட இது அதனால் இந்த ஒரு இணக்கத்தன்மை வரணும்னா 4 அறக்கட்டளை இணைந்து நான் அதுவும் இப்போ ஒரு இது இல்லாமல் வரும். ஒரு முறை குன்றத்தூர்லேயும், அடுத்த முறை மாங்காட்டில், அடுத்த முறை நீங்கள் சொல்கிற இடத்துல அப்படி போடும் பொழுது அந்த சரௌண்டிங்ஸில் உள்ள எல்லா அன்பர்களும் பயனடைவாங்க. நீங்கள் வந்து என்னன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களையும் கூட்டிகிட்டு வரலாம். நம்ம ஆசிரியர்களுக்கு அது வந்து கொஞ்சம் மேம்பட்ட தத்துவங்கள் நல்லா பயனாகும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க என்ன தான் நடக்குதுன்னு இந்த மாதிரி சொன்னாங்கல்ல, அது மாதிரி வந்து பார்க்கும்போது ஆரம்ப நிலை சில விளக்கங்களும் கிடைக்கும். அப்போ வளர்வதற்கு வந்து ரொம்ப நல்லா இருக்காது. அது எனக்கு ஏதோ தோணுச்சு, அதை சொன்னேன். இங்கே இப்போ கருத்தை சொல்லியிருக்கேன். மற்ற இடத்துலையும் அதை அப்படியே பேசிட்டு கூடிய விரைவில் அது பண்ணோம். எல்லோரும் அதை ஒரு இணக்கத்தோடு அதான் இது செஞ்சாலே அதுக்கப்புறம் எல்லாமே தத்துவ விளக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து அதுக்கு வந்து முயற்சி வந்து ஐயா சொன்ன நல்ல ஒரு இதுதான். இது மாதிரி ஐயா முயற்சி எடுக்கணும்னு நாங்களும் எனக்கு பெரிய ஆசிரியர் கூப்பிடும் போது உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பேர், ரூம் போட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ஃபெசிலிட்டி, தங்குற ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணணும். ஒரு பெரிய அளவில் பண்ணும்போது அது நல்லா இருக்கும். அதுக்கு தான் சொல்லுவேன். ஐயா அப்பெல்லாம் ராதாகிருஷ்ணன் ஐயா கிளாஸ்லாம் நம்ம ராமசாமி கல்யாண மண்டபத்தில் 1000 பேர்லாம் நம்ம அடிக்கடிக்கு அங்கே போடுவோம். 1000 பேர் அந்த மாதிரி போயிட்டு ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு அதை வந்து அதே மாதிரி நம்மளோட சிறப்பு தம்பதியர் தான் சிறப்பு தம்பதியராக வந்து நம்ம 2 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. இந்த மனநல நம்ம பரமேஸ்வரி அம்மா ஏழலட்சுமி ஐயா அவங்க சிறப்பு தம்பதியாக இருப்பாங்க. அவங்க நாங்கள் நேரடியாக வீட்டில் போய் இன்வைட் பண்ணுவோம். ஐயா இங்கேருந்து கவின் சாலன் ஐயாவும் ஜெயசூர்யாவில் இங்கே அம்மாவும் வந்து அவங்களும் சிறப்பு தம்பதியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம சிறப்பு தம்பதி அழைப்பு வந்து கொடுத்துடலாம். ப்ளஸ் அவங்க கவர்மெண்ட்டுக்கும் இங்கேயே வந்து உங்களோட முன்னிலையை கொடுத்துட்றேன். ஐயா வீட்டில் அது கொடுக்கும்போது இங்கேயே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஃபார்மல் சொன்னால் நீங்கள் சிறப்பு தம்பியை நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் வீடு வேலை மாற்றிருக்கீங்க. ஐயா சொல்கிறேன் நான் அம்மா கிட்ட உங்களுக்கும் ஒரு இது இருக்குது. ப்ளஸ் உங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்க. ஐயா ஒரு ஃபோட்டோ ஒன்று வாழ்க.
இது அம்மாக்கு இல்லை, நானும் வந்து இப்போ வரேன், வீட்டுக்கு வரேன், இருந்தாலும் சரி நான் உங்களை நான் போகிற பார்த்து மாதிரி கார்டு போட்டிருக்காரு ஐயா. நான் போட்டால் அப்படி கலர்ஃபுல்லாக தான் போடுவேன். இங்கே கோல்டன் டிஜிட்டல் தாயா பண்ணோம். ஆ மற்ற அன்பர்களுக்கு வந்து இப்போ நம்ம இது அம்மா ஆமாம் அம்மா ஒரு 5 கார்டு இருக்குமா? அப்படியே photo சிவந்து இது யார் யார் சொல்லுங்க பண்ணுங்க. என்ன டிஜிட்டல் காப்பி பண்ணுறாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா கார்டு வேணும், நம்ம தான் எக்ஸ்ட்ரா கார்டு வேணாலும் கேட்டு நாங்கள் தரோம். நன்றி சொல்லிடுங்கம்மா. ஸ்ரீ கஜலட்சுமி அம்மாள் வந்து சிவந்தி பூவை தலையில் சூடினாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் காமாட்சி அம்மாள் தோளில் கை போட்டாங்க.